நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். ஆர்.என். ரவி மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு பிரச்சார பீரங்கி நம்மளை விட்டு போகிறாரு, அவர் இருந்தால் திமுக ஜெயிச்சிடும் அப்படின்லாம் பேசினாங்க. இப்போ அவர் போயிட்டார், மேற்கு வங்கம் போயிட்டாங்க. புதிய ஆளுநர் எப்படி இருப்பார்? நேற்று பதவியேற்பு விழா நடந்திருக்கு, அது எப்படி பார்க்குறீங்க? புதிய ஆளுநரும் பாஜகவால் நியமிக்கப்படுறவர் தானே. ஆனால் ஆர்.என். ரவி அவரோட ரோலில் அவர் பண்ணாருங்கிறத விடவும் பாஜக ஒன்றிய அரசோட ரோல் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நிறைவேற்றுவதாக தான் கவர்னர்கள் இங்கே இருக்கிறாங்க. அதில் அவரோட ஆர்வக் கோளாறு, அவரோட இண்டிவிஜுவலாக அவர் சமூகம் சார்ந்த அவரோட இன்டென்ஷன் இருக்குல்ல, அவர் பேசுகிற கருத்து, திராவிட எதிர்ப்பு பேசுகிறது, பிராமணிகளை உயர்த்தி பேசுறதுங்கிறது கூடுதலாக இருந்தது ஆர்.என். ரவி கிட்ட. அது இப்போ புதுசாக வந்திருக்கிறவர் ஆர்.என். ரவிக்கு எந்த வகையிலையும் சலைச்சவராக இருக்க மாட்டார். அவருக்கு 2 ரோல் இருக்குது, கேரளாவிலையும் இங்கேயும் பார்க்கணுங்கிறதுனால அந்த அளவுக்கு இருக்காது. நமக்கு எலெக்ஷன் வேறு வரப்போகுது. ஆனால் அவர் நேற்று கவர்னர் மாளிகையில் அவர் சேர்ந்துருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு நிகழ்ச்சி முதலமைச்சர்லாம் கலந்துக்கிறாங்க. அவர் ஒரு ஆர்.என். ரவி தான் அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் சம்பவத்திலே பண்ணியிருக்கிறாங்க. என்னென்னா தேசிய கீதம் தான் அங்கீகரிக்கப்பட்டது. அதில் வந்தே மாதரம் பாடலை ஒரு தேசிய கீதம் போல் வெளியிடுறாங்க. தேசிய கீதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதே மாதிரியான ஒரு மரியாதை வந்தே மாதத்துக்கு கொடுக்குறாங்க. வந்தே மாதத்துக்கு சாதாரணமாக ஒரு சினிமா பாடலுக்கு இருக்கிற மரியாதை கூட சமூகத்தில் கிடையாது. அப்படி எதுவுமே அது கிடையாது, கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வந்தே மாதரங்கிற பாடல் அங்கீகரிக்கப்பட்டதில்லை, அது ஒரு தேசிய கீதமும் கிடையாது. ஒன்று. இன்னொரு விஷயம் அந்த பாடல் இங்கே இருக்கிற மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துகிற ஒரு பாடல். இருக்கிற சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இஸ்லாமியர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு எதிராகவும், அதை இந்து கடவுள்களை ப்ரமோட் பண்ணியும் ஒரு பாடல் அது. அதனால தான் தேசிய கீதமாக வந்தே மாதரம் வைக்கக்கூடாதுன்னு ஜனகணமனம் வச்சது. அப்போ அந்த சம்பவம் நேற்று வேணும்னே இது சங்கிகள் எப்படி ஜனகணமனகதியை தேசிய கீதத்தை எடுத்துட்டு வந்தே மாதத்தை கொண்டு வைக்கணும் அங்கிறது எப்படி அவங்களோட அஜெண்டாவாக இருக்குதோ அதை நேற்று கவர்னர் நிகழ்ச்சி அதை பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் வந்திருக்குது. ஆனால் இங்கே தமிழ்நாடு ரொம்ப சிறப்பானது. எல்லாரும் அங்கே மம்தா ஆர்.என். ரவி இங்கே போயிருக்காரு, மேற்கு வங்காளத்தில் மம்தா கிட்டலாம் வச்சுக்க முடியாது அப்படி இப்படின்றாங்களா, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஆர்.என். ரவிக்கு தக்க பாடத்தை இங்கே கற்பித்து கொடுக்குறோம். நம்ம பொலிட்டிக்கலாக சொன்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் அந்த இடத்துல மம்தா பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ அந்த சம்பவம் நேற்று பண்ணியிருக்கிறார் முதலமைச்சர் ஒரு சம்பவம், இதையெல்லாம் மம்தா பண்ணி நினச்சி கூட பார்க்க மாட்டாங்க. அந்த தேசிய கீதம்னு ஜனகணமதி ஒளிபரப்பாகிறதுக்கு முன்னால் இந்த வந்தே மாதரம் போட்டு அதுக்கு வரைச்சி நின்றுருக்காரு அந்த புது கவர்னர். அப்போ நம்ம முதலமைச்சர் வந்தே மாதரம்ங்கிறது ஒரு சங்கி பின்புலம் கொண்டது, அது சிறுபான்மை மக்களுக்கு எதிரானது அப்படிங்கிற திராவிட கான்செப்ட் இருக்குல்ல, தெரிஞ்சதுனால அவர் தேசிய கீதத்துக்கு கொடுக்குற மரியாதையை கொடுக்கவே அவர் பாடி லாங்குவேஜில். அவர் பின்னால் கை கட்டி நின்னார், அவர் சொட்டல் இருக்குது இப்படி தட்டி கொடுத்தா நின்னார் அந்த பாடலுக்கு வந்தே மாதரத்துக்கு. அதுக்கப்புறம் ஜனகணமதி ஒழிக்கும் போது அதே மாதிரி ஜனகணமதிக்கு உரிய மரியாதையை கொடுத்து முதலமைச்சர் அதுக்கு ஒரு மரியாதை செலுத்தினார். அப்படிங்கிறது எவ்வளோ பொலிட்டிக்கல் வேல்யூவான ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணியிருக்கிறார். இந்த மாதிரியான கண்ணோட்டம்லாம் அந்த மாட்ட இருக்கிறது இல்லை. வந்தே மாதரத்தை அந்த அம்மா இன்னும் சொல்ல போனால் ஜனகணமனோட தீவிரமாக கூட அவங்க விரும்பலாம். ஏன்னா வந்தே மாதரம் அதுவும் வெஸ்ட் பெங்கால் சேர்ந்த ஒரு விஷயம் தான். அதை அவங்க மறுத்து பேசுறதுக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது ஒன்றும் இல்லை. இந்த ஐடியாலஜி ரொம்ப முக்கியமானது. நேற்று அவர் படைச்ச சம்பவங்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் அவர் பேச்சு, அவருடைய எழுத்து, சட்டசபையில் அதிகாரப்பூர்வமாக ஒன்றிய அரசுக்கு பாஜக சவால் விட்டு பேசுவது, பொதுக்கூட்டங்களில் பேசுறது, கட்சி மீட்டிங்கில் பேசுறது விட்டுருங்க, சட்டசபையிலே பாஜகவை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசுகிற தில் அவர்கிட்ட இருந்தது, தீர்மானம் போடுற தில் இருந்தது மட்டுமில்லை. கவர்னர் நிகழ்ச்சியில் ஐடியாலஜி சார்ந்து வந்தே மாதரம்ங்கிறது நம்ம பாடல் இல்லை, அது சங்கீத்தனமானதுங்கிறத தன்னோட உடல் மொழியின் மூலமாக டக்குன்னு அந்த இடத்துல யோசிச்சு அவர் செஞ்சிருக்கிறாரு. அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது நேற்று சம்பவம். ஆனால் புதிய கவர்னரும் அப்படிதான் இருக்கிறாருங்க. இதுல அரசு ஜீவோ போட்டிருக்கு, அதை நிறைவேற்ற வேண்டியதான ஒரு அரசின் பிரதிநிதியா இருக்கக்கூடிய முதல்வரோட என்ன ஜீவோ போட்டிருக்கு? போட்டு ஜீவோ ஒன்றும் இல்லையா? இல்ல வந்தே மாதரம் எல்லாரும் பாடணும்னு சொல்லி அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது. யார் சொல்றா அப்படின்னு? இல்ல இப்ப இடையில வந்துச்சுல்ல அரசு அவங்க ரீப்ளேஸ் பண்ண பாக்குறாங்க. அப்படியெல்லாம் வந்தே மாதத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்லாம் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்தே மாதத்தை ஆல்டர்னேட்டிவா கொண்டு வராங்க, அதை நம்ம எதிர்ப்பு தெரிவிக்கிறோம். அதை எப்படி நம்ம ஒத்துக்க முடியும்? அதுவும் இல்லாம முதல் நாளே ஏன் மோதணும்? வந்த உடனே முதல்வர் மோதுறது ஒன்றும் இல்லைங்க. அவங்க முறையற்று ஒரு பாடலை போடும்போது அவர் எதுக்கு மோத போறாரு? அதான் அவர் ஜனகணமனதையே தான் அவர் ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும். தேசிய கீதம் அதுதான், அதுக்கு தான் அவர் பண்ண முடியும். நீங்க உங்க விருப்ப பாடலாம் எது ஒரு நாள் போட்டுப்பீங்க, அதுக்கெல்லாம் அவர் என்ன பண்ண முடியும்? ஆனா இவங்க பேசுற இதே கவர்னர்கள் இருந்த சபையில இங்க அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு அரசு அங்கீகரிக்கப்பட்ட பாடல் இங்க தமிழ்தாய் வாழ்த்து. தமிழ்தாய் வாழ்த்துக்கு தடிமாடு மாதிரி உட்காந்துருந்தாங்க எல்லாரும். கவர்னர்லாம் கலந்துக்கிட்ட ஃபங்க்ஷன்ல ஒரு மடாதிபதி தடிமாடி மாதிரி உட்காந்துருந்தாங்க, கூட எல்லாரும் உட்காந்துருந்தாங்க. அதை எவனுமே இங்க பிரச்சனையே கருதவே இல்லையா? அது எவ்வளவு பெரிய இஷ்யூ அது எவனோ பேசுறான்னா. ஆனா இது வந்தே மாதரத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கணும்.
முதலமைச்சர் அது சங்கித்தனமாக இருக்குதுங்கிறத தன்னோட உடல் மொழியில் அவர் செஞ்சிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அந்த வரலாறு நான் சொல்கிறேன், நீங்கள் துணை கேள்வி கேட்டதுனால அதை நம்ம சொல்ல வேண்டியிருக்குது. ஏன்னா ஏதோ வந்தே மாதரம் காந்தி காலத்தில் அந்த பாடல் அந்த ஸ்டைல் இருக்குல்ல, அது எம்எஸ் சுப்லமி வாய்ஸ் நினைக்கிறேன், அது வந்து காந்தி மேடைகள் எல்லாம் பாடப்பட்ட பாடல் தான். அப்போ அந்த அவ்வளோ பெரிய பாடலை முதலமைச்சர் இப்படி சொல்லிட்டாரேன்னு ஒரு அவதூறு கலப்பறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அந்த வந்தே மாதரம் பாடல் எழுதினவர் வந்து ஆனந்த மடம் நாவல் எழுதின பக்கிம் சந்திர சட்டர்ஜி தான் அந்த நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் பார்த்தீங்கன்னா அந்த நாவல் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு, அது வெள்ளக்காரனுக்கு எதிராக எழுதப்பட்டதே கிடையாது. அது அந்த பாடல்லையும் சரி, அவர் எழுதின நாவல்லையும் சரி, வெள்ளக்காரனுக்கு எதிராக எதுவுமே கிடையாது. மாறாக இஸ்லாமியர்களுக்கு எதிரான கண்ணோட்டத்தில் உருவாக்கப்பட்டது தான். அதுக்கும் தேசபக்திக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. ஒன்று. இன்னொன்று, அந்த பாடலை கொண்டு வந்து தேசபக்தியை இவங்க கட்டமைக்கிறாங்க. அப்போ கட்டமைச்சாங்க, இப்போ கட்டமைக்கிறாங்கல்ல. அவர் எழுதினவர் யார் தெரியுங்களா? அவர் என்னன்னா, அவர் எங்க படிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, படித்தது கிறிஸ்துவ மிஷினரி பள்ளியத்தில் ஃபுல்லாக படிச்சுட்டு வந்தார். படிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பெரிய வெள்ளக்காரன் போஸ்டிங்கில் பெருசாக வெள்ளக்காரன்ட்டு வேலைக்கு பார்க்குறாரு. யாருன்னா, அவர் ஒரு சப் கலெக்டர். சுதந்திர போராட்டத்துக்கு அந்த பாடலுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறதுல எழுதணுக்கும் அதுக்குமே சம்மந்தம் கிடையாது. வெள்ளக்காரன்ட்டு ஒரு சப் கலெக்டராக இருந்தவர் தான் பக்கிம் சந்திர சட்டர்ஜி ஆனந்த மடம் நாவல் வந்தே மாதரம் பாடல் எழுதினவர். அப்போ வெள்ளக்காரனுக்கு இவ்வளோ விசுவாசம். இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்காலில் சப் கலெக்டராக இருந்து சுதந்திர போராட்டத்தை ஒடுக்குமுறை செய்த நபர் தான் அவர். எவன் சுதந்திரம் போட்டானோ அவன் மண்டை உடைச்ச நபர் தான் யாரு? பக்கிம் இந்த வந்தே மாதரம் பாட்டு எழுதினவர். அப்போ வந்தே மாதத்துக்கு நீங்க ஒபே பண்றது இந்த தேச துரோகம் நடக்கி தான், தேசத்துக்கு எதிரான விஷயம் தான். ஒரு தேச துரோகியால் எழுதப்பட்டதுன்னு கூட சொல்லலாம். வெள்ளக்காரண்ட வேலை பார்த்தா தேச துரோகி, நீதி கட்சியார் ஆதரித்ததுக்கு, சமூக நீதி அடிப்பில் நம்ம ஆதரிச்சோம். அதுக்கே இவங்க வந்து இடஒதுக்கீடு கொள்கை பார்ப்பனல்லாத மக்களுக்கு கொடுத்ததுக்கே வெள்ளக்காரனுக்கு ஜால்ரான்னு நீங்க சொல்றீங்க. ஏப்பா அவன் பாட்டு எழுதின வந்தே மாதரம் பாட்டு எழுதினவர் சப் கலெக்டர், வெள்ளக்காரன் வேலை பார்த்தவர், சுதந்திர மடத்தில் கலந்து விட்ட மண்டையை உடைச்சவர். அவர் எழுதின பாட்டுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண முடியும்? இல்லை, ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக முதல்வர் இப்படியெல்லாம் வெளிப்படுறாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். இன்னொரு பக்கம் மைத்ரேயன், ஓபிஎஸ், தேமுதிக இவங்களெல்லாம் அரவணைச்சு அவங்களுக்கு பொலிட்டிக்கல் மைலேஜும் முதல்வர் தானே தராரு. இல்ல, அவங்க யாரும் ஆர்எஸ்எஸ் கண்ணோட்டத்தோடு இங்க இல்லையே. இங்க இப்ப திமுகக்குள்ள வராங்க அப்படின்னு சொன்னா யார் வேணுமாலும் போய் சேர்ந்துக்கலாம். நாளைக்கே வந்து வெளியில இருந்த வரைக்கும் ஆர்எஸ்எஸ் காரங்களா தானே அவங்க. இல்ல, அவங்க அது இப்ப உள்ள வந்து அவங்க அது வேணான்னு விட்டுட்டு தானே வெளியே வராங்க. அந்த கண்ணோட்டத்துல இருந்து வந்ததுனால உள்ள சேர்ந்துக்கிறாங்க. இங்க அவங்க செயல்பாடு எப்படி இருக்கு? இப்போ நடிகர் எஸ் வி சேகர் இருக்காரு, அவரோட ஐடியாலஜியில பெரும் மாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா திமுக மேடையில வந்து அவர் வந்து தன் ஐடியாலஜி சார்ந்து அவர் பேசுறாதான் பிரச்சனை. திமுக மேடையிலோ திமுக ஆதரவுலையோ அது மாதிரியான சம்பவங்களை வெளியிலிருந்து ஆதரிக்கிற அவர் போன்றவரை அப்படி இருக்கும்போது கட்சிக்குள்ள இருக்கிறவங்க அப்படி செயல்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி செயல்பட்டா கட்சியில தான் நீக்கிற போறாங்க. ஊடுருவல்னு சொல்ல மாட்டாங்களா இதை? தேர்தல் அரசியலில் வந்து சேர்த்துக்கொள்வதில் இவங்க பார்க்குற கண்ணோட்டம் ஒன்று இருக்குது. அதனால் அவங்க அதை அப்படி ஒரு புரிதலை அதை எடுத்துக்கலாம். ஆனால் அவங்க செயல்பாடு வந்து அந்த இந்துத்துவ கண்ணோட்டத்தோடு செயல்படுகிறார்கள், அவங்க திராவிட இயக்கத்துக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அவங்களுக்கு முக்கியத்துவம் தரப்பட்டதா, அவங்க வந்து கட்சியில் வைக்கப்பட்டிருக்காங்கன்னும் போது தான் நம்ம அந்த கண்டனத்தை தெரிவிக்கின்றோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொள்கை கூட்டணி அப்படின்னு திமுக சொல்லுவாங்க. தேமுதிக வந்து சேர்ந்த பிறகு அது வந்து பொருந்துமா? கொள்கை கூட்டணி அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ தேமுதிமுக சேர்ந்தது, அப்புறம் ஓபிஎஸ் கட்சியில் சேர்ந்துருக்கிறாரு. நீங்கள் முதல்ல கேட்ட கேள்வியே இதுக்கு பதிலாகவும் இருக்குது. கட்சிக்குள்ளே சேர்ந்தவங்க அதுபோல் செயல்படுறாங்களா அப்படிங்கிறத பார்த்து தான் அதை நம்ம சொல்ல முடியும். அவங்க உறுப்பினரவே சேர்ந்துருக்கிறாரு ஓபிஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். இப்போ தேமுதிமுகவோட வருகை, திமுகவே மோசமாக பேசியிருக்கிறாங்க. அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாலேயே திமுக தலைவரை குறித்தெல்லாம் கூட தனிப்பட்ட முறையெல்லாம் மோசமாக பேசியிருக்கிறாங்க. இப்போ தேர்தல் நேரத்தில் கூட்டணியாக சேர்ந்ததுக்கு பிற்பாடு இதற்குள்ள அவங்க தேர்தலில் எப்படி பயணிக்கிறாங்கிறத பொறுத்து தான் அதை சொல்ல முடியும். அவங்க பாஜக எதிர்ப்பு பேசுகிறாங்களா, அல்லது பாஜகவோட வேற ஐடியாலஜி சார்ந்து நேரடியாக பாஜகவை வந்து ஆதரிக்காட்டி கூட பாஜகவோட இடஒதுக்கீடு கொள்கை அல்லது வேற ஏதோ ஒரு வகையில் பாஜகவோட ஐடியாலஜி சேர்ந்து பயணிக்கிறாங்களாங்கிறத பொறுத்து தான் அதை பேச முடியும். அதனால் இதை வந்து கொள்கை சார்ந்த கூட்டணி இருக்குது இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. தேமுக சேர்ந்து இதில் சிபிஎம், சிபிஐ, விசிகா மாதிரி மிக கராராக பாஜகவை எதிர்க்கிறவங்க தேமுதிமுகவை கூட தான் சேர்த்துக்கிறாங்க. இன்னொரு விஷயம் நீங்கள் கேட்கணும், இவ்வளவு தீவிரமாக தேமுதிமுக சேரும்போது கூட கொள்கை கூட்டணின்னு சேர்க்கிற இவங்க பேசுகிற கேள்வி கேட்குறவங்க, இந்த கொள்கை கூட்டணிகளை வந்து பாஜகவை எதிர்ப்பதில் பிரதான பங்கு வைத்தது சிபிஎம்மும் சிபிஐ தான். எங்களை மாதிரிலாம் யாரும் கிடையாது, நாங்கள் தான் அப்படின்னு சொல்கிறோம்ல. இவங்க தலைவராகவே தேமுதிமுக தான் இருந்தது, மக்கள் நல கூட்டணி. அப்போ யாரும் கேட்கலையே, மக்கள் நல சிபிஐ சிபிஎம்ங்கிற பாஜகவை போர்க்குணத்தோடு எதிர்க்கிற கட்சியின் தலைவராக, அந்த கூட்டமைப்பின் தலைவராகவே இருந்தது எதுன்னா தேமுதிமுக தான். அன்னைக்கு விசிக இந்த குழு எல்லாமே தேமுதிக தொடங்கப்பட்டதுல இருந்து திமுக கூட்டணிக்கு வரவே இல்லை, இப்பதான் வந்திருக்காங்க. அந்த பயணம் பூராவே அதிமுக பாஜக திமுக எதிர்ப்புல தான் இருந்தாங்க. அவங்க அந்த கட்சியே திமுக எதிர்ப்பாக துவங்கப்பட்ட கட்சி தான். இன்னொன்று பெரிய விஷயம், 20 வருஷத்துக்கு மேல அந்த கட்சி விஜயகாந்த் இருந்து அவ்வளோ பண்ணி கூட ஒரு எம்பி அவங்களால பெற முடியல. எதிர்கட்சி அந்தஸ்து கூட தமிழ்நாட்டில் வந்தாங்க.
தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சியாக கூட வந்திருந்தாங்க. ஆனால் ஒரே ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கூட அவங்களால பெற முடியல 20 வருஷத்துல. இங்க வந்த பிறகு ஒரு வாரத்துல திமுக தலைவர் அவங்கள எம்பி ஆகியிருக்கிறாரு. காலம் முழுக்க அவரை எதிர்த்தவங்களுக்கு ஒரு எம்பி சீட் கொடுத்து அவங்களுக்கு தேர்தல் அக்ரிமெண்ட்டுக்காக கூட்டணிக்கு கூட்டிருக்கிறாங்கன்னா அந்த அக்ரிமெண்ட் பிரகாரம் கொடுத்துருப்பாங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு, அந்த சாதனையை தேமுதிமுகவில் அவங்களால செய்ய முடியாதது திமுக தலைவர் தான் அவங்களுக்கு கொடுத்து எம்பி ஆகியிருக்கிறாருன்னு ஒன்று. இன்னொன்று, திமுக ஆதரவான எந்த பங்களிப்பும் இன்னும் அவங்க ஆரம்பிக்கவே இல்லை, அதுக்குள்ளே எம்பி ஆகிருக்கிறாங்க. ஒரு ஓட்டு கூட போடல, வந்து ஆதரவு தான் தெரிவிச்சிருக்கிறாங்களே தவிர திமுகவுக்கு அவங்க பங்களிப்பாக ஒரு ஓட்டு கூட இன்னும் வரல, ஆதரவு எதுவுமே வரல. ஆனாலும் அதற்கு முன்னால் அவங்க நாடாளுமன்ற எம்பி ஆயிருக்கிறாங்கிறது வந்து இவர் ரொம்ப ஜனநாயகமா பாக்குறாரு அப்படிங்கிறது அதில் பார்க்க வேண்டும். இந்த முதல்வன் படத்துல வர மாதிரி எல்லாருமே முதல்வரை ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க திமுக காரங்களே. புகழேந்தி ஐயா போதும் எங்களால முடியல. இல்லை, விஜயோடைய தாக்கம்ங்கிறது திமுகவை நெருக்கடிக்கு உள்ளாக்குது. அடிக்கடி வரக்கூடிய கருத்து கணிப்புகள்லாம் விஜய்க்கு வந்து முக்கியத்துவம் தரப்படுதுங்கிற மாதிரி செய்திகள்லாம் பார்க்குறோம். அது உண்மையிலேயே அது அப்படி தான் போகுமா, அல்லது வெறும் சினிமா கூட்டம் தானே அது? ஆனால் தேர்தல் நெருக்கத்தில் வந்து இப்போ என்ன நடக்குதுன்னா, அதிமுக இடத்துல வந்து விஜய் கட்சியை வந்து நிப்பாட்டி வச்சு பேசுகிற முறைக்கு அது மாறி இருக்குது இன்றைய சூழலில். 2வது இடத்துக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் 2வது இடத்துக்கு வராரா இல்லை 3வது இடத்துக்கு போகிறாராங்கிறத விட்டுருங்க. இப்போ விவாத பொருளாகவே தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள்லேருந்து வெளியில் பேசுகிற வரைக்கும் என்னென்னா, 2வது இடத்துக்கு அதிமுக இருந்த இடத்தில் விஜய் கட்சியை வச்சு தான் வாதங்கள் நடக்குது. தொலைக்காட்சி வாதங்கள், விஜய் எப்படி போவாருங்கிறது திட்டமிட்டு பேசப்படுது. இப்போ விஜய் வருகையின் காரணமாக இன்னொரு அது என்ன பண்ணுறாங்க, 2வது இடத்துல அதிமுக இடத்தில் விஜய் கட்சி நிப்பாட்டி வச்சு திமுக ஆட்சி அதை வீழ்த்திடும் அப்படிங்கிற கோணத்தில் திமுக எதிர்ப்பாளர் பயன்படுத்துகிறாங்க. நீங்கள் எப்பவுமே திமுக எதிர்ப்பாளர்கள் வந்து கட்சி சார்ந்து இருக்கிற அதிமுகவோ அல்லது தாவேக கட்சியின் உறுப்பினராக கூட விட்டுருங்க, இந்த நடுநிலையாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரே நடுநிலை திமுக எதிர்ப்பு தான். திமுக எதிர்ப்புக்காக யாரை வேணுமாலும் அவங்க ஆதரிப்பாங்க, யாரை வேணுமாலும் ஆதரிக்கிறது, யாரை வேணுமாலும். அது எம்ஜிஆர் ஆதரிச்சாங்க, அதுக்கப்புறம் ஜெயலலிதாவை ஆதரிச்சாங்க. அதற்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா இறந்ததுக்கு பிற்பாடு வந்து தினகரன் ஆதரிச்சாங்க, ஒரு முதலமைச்சர்னு அவருக்கு ஆரம்பிச்சாங்க. ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கும் போது அவருக்கு ஆதரிச்சாங்க, கமல்ஹாசன் ஆதரிச்சாங்க. யாரையாவது ஒருத்தர் எப்படியாவது நம்மளை ஆதரிச்சு திமுக ஆட்சிக்கு வராமல் தடுத்துட முடியுமா அப்படின்னு மெனக்கட்டவங்க இருக்கிறாங்கல்ல. இப்போ அதே குரூப் என்ன பண்ணுதுன்னா, போன சட்டமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு அதே குரூப் நடுநிலையாக இருக்கிறவங்க, எங்களுக்கு கட்சியெல்லாம் கிடையாது அப்படின்னு பார்க்குற அந்த குரூப் என்ன பண்ணுதுன்னா, இப்போ வந்து எப்படியாவது மீண்டும் இந்த திமுக ஆட்சிக்கு வராமல் தடுத்துட முடியுமா அப்படிங்கிறதுக்கு இப்போ செயல்படுறாங்க. அதுக்கு இந்த விஜய் பயன்படுவாரா அப்படிங்கிறதுக்காக விஜய் வந்து 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார் அப்படின்னா அவர் வந்து ஆட்சிக்கே வந்துடுவார் அப்படின்னு ஒரு கருத்தை வந்து திட்டமிட்டு திமுகவுக்கு அச்சமுட்டுகிறா மாறி இருக்கிறாரு அப்படின்னும், இவங்களுக்கு தேவையான மீடியாக்களில் மக்கள் கருத்துங்கிற மாதிரி யாரை போய் கேட்டாலும் தாவேக்கா விஜய்ங்கிற மாதிரியே கணக்கு பட்டி போட்டு கொண்டு போகிற ஒரு துணி பேசப்படுது. இதில் வந்து இதை வந்து ஜஸ்டிஃபை பண்ணிக்கிறதுக்கும் தாம் சொல்கிற பொய்களுக்கு ஆதாரமாகவும் இந்த மாதிரி விஷயங்கள பேசுகிறாங்க. ஆனால் சமூகத்தில் பார்த்தீங்கன்னா உண்மையில் அது நடக்குமா? விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குது, நம்ம அது முற்றிலுமாக மறுக்க முடியாது, அது பொருத்தமாக இருக்காது. இளைஞர்கள் புதிய ஓட்டு போடுற புதுசாக வந்திருக்கிற சிட்டி பேஸ்டு செமி சிட்டியில் இருக்கிற இந்த தீவிரமாக முதல் ஷோ பார்க்குற பசங்க இருக்காங்கல்ல தமிழ்நாடு முழுக்க, அந்த இளைஞர்கள் வந்து விஜய்க்கு முதல் ஓட்டு போடுறவங்க எண்ணிக்கை கணிசமாக இருக்குது அவர்கிட்டங்கிறது உண்மையானது. அப்புறம் இன்னொரு புறத்தில் அதுக்கு முன்னால் போட்டவங்க போன முறை ஓட்டு போட்டவங்க இந்த முறை விஜய்க்கு போடுறதா சொல்கிறவங்கள ஒரு சிலர் இருக்காங்கன்னு வச்சுக்கலேன். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டு எதுவுமே திமுக ஓட்டு இல்லை. நான் சொன்ன மாதிரி இந்த நடுநிலையாக பேசுகிறவங்க இருக்காங்களா, இது போல் ஓட்டு போட்டவங்க. அவங்க எப்போவுமே திமுக எதிர்ப்புக்கு ஓட்டு போடுறவங்க. அது அதிமுக ஓட்டாக இருக்குது, அது பாமக ஓட்டாக இருக்கலாம், அது பாஜக ஓட்டாக இருக்கலாம். அது மாதிரி போன முறை அவங்கள விசாரித்து கேட்டிங்கன்னா இந்த முறை நான் வந்து விஜய்க்கு தான் போடுவேன்னு சொல்கிற அவர் கேட்டு பார்த்தீங்கன்னா அவங்க போன முறை திமுகவுக்கு போட்டிருக்க மாட்டாங்க, திமுக போட்ட ஓட்டாக இருக்காது. அவங்க போனவர் அதிமுகவுக்கு போட்டிருப்பாங்க, பாமகவுக்கு போட்டிருப்பாங்க, திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை போட்டிருப்பாங்க. பார்த்தீங்களா, அது போன்ற நபர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மாய தோற்றத்தை, நான் பல முறை ஓட்டு போட்டேங்க, ஒரு மாற்றம் வரணும்னு கருதுறேன், இந்த முறை வந்து நான் விஜய்க்கு போடலான்னு சொல்கிறவங்கள நெருக்கி பார்த்தீங்கன்னா அவங்க போன முறை திமுக போட்டிருக்க மாட்டாங்க, அதுக்கு முந்தின முறையும் போட்டிருக்க மாட்டாங்க. அப்போ இதை பயன்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பாக விஜய் ஒரு முகமாக இருக்கிறாரு, அவரை பயன்படுத்தினா திமுக வீழ்த்த முடியுங்கிற கண்ணோட்டம் உள்ளவர்களும், எப்போதுமே திமுக மீது வெறுப்பு கொண்ட திமுக ஓட்டு போட முடியாதுன்னு கருதுறவங்களும் தான் அதிமுக ஓட்டோ மற்ற ஓட்டோ தான் விஜய்க்கு போகுது அப்படிங்கிறது தான் அதில் ஒன்று. இதில் பெண்கள் சார்ந்த கருத்து வருது சில விஷயங்களில். ஒரு சில கருத்துக்களில் பெண்கள், குடும்பம் சார்ந்த பெண்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறதா சொல்கிற கருத்தில் ஒரு கருத்து இருக்கலாம். அது என்னவா இருக்கலாம்னா, இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டம் இருக்குல்ல, இந்த 1000 ரூபாய் கொடுக்குற திட்டங்களில் பெரும்பான்மையான மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்து சரியாக கொடுக்குறாங்க. ஒரு குடும்ப வீட்டுக்காரர் வந்து அரசு ஊழியராக இருக்கக்கூடாது, ஒரு பென்ஷன் வாங்கக்கூடாது, இது மாதிரியான குடும்ப பிள்ளைகளுக்கு தான் கொடுக்க முடியும். அரசு ரீதியான பண உதவி பெறுவர்களுக்கு
இந்த திட்டம் கொடுக்க முடியாது. அவங்க ரொம்ப பணக்காரராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு அரசு ஊழியராக இருக்கிறாரு, ஒரு மாதம் ஒரு 20,000 30,000 ரூபாய் பென்ஷன் வாங்குறாருன்னா ஒரு சாதாரண குடும்பத்தில் தான் இருப்பார், அவங்க மனைவி வறுமையில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு பென்ஷன் கொடுக்க முடியாது. இந்த 1000 ரூபாங்கிறது அதுக்கு கீழ் உள்ள வறுமையில் இருக்கிற பெண்களுக்கு கொடுக்குற தொகை தான் அது. ஆட்டோ ஓட்டுறாரு இருப்பார், அவங்க வீட்டுக்காரு முறைசாரா தொழிலில் இருப்பாங்க, அவங்களுக்கு குடும்பத்துக்கு போகிற தொகையாக தான் அது 1000 ரூபாய் இருக்குது. இப்போ இது போல இருக்கிறாங்கல்ல, 1000 ரூபாய் பெறாதவர்கள் எண்ணிக்கை கொஞ்சம் இருக்குல்ல, அவங்களுக்கு என்ன தோணும்னா, இயல்பு அவங்களுக்கு தோணும்னா நமக்கு கொடுக்கலையே அப்படிங்கிற எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா. அந்த எண்ணம் அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பக்கத்து வீட்டில் கிடைக்குது, அதுவும் இல்லாமல் 5000 ரூபாய் கொடுக்குறாங்க, 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அது கொடுக்குறாங்க, இது கொடுக்குறாங்க, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படிங்கிறத அவங்க இந்த பொறுத்துப்பாட்டோட பார்க்கறது இல்லை. நீங்கள் இடஒதுக்கீடு சிஸ்டம் கூட பார்த்தீங்கன்னா, எல்லாம் எங்கெங்கே கிடைக்குது நமக்கு, எல்லாமே கீழே எஸ்சிக்கு தான் போகுதுன்னு ஒருத்தர் சொல்லுவார். அவர் பிசியாக இருப்பார். அவர் எஃப்சிக்கு போகிறத அவர் பிசி எடுத்துக்கிறாருங்கிறத மறந்துடுது அவர். அதே மாதிரி எம்பிசியாக இருக்கிறவரை கேட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா, பிசியாக இருக்கிறவர் எம்பிசிக்கு போதில் எஸ்சிக்கு போதும்பார். எம்பிசி நெருக்க பிடிச்சி எங்களுக்கு எங்கே வருது, பூரா எஸ்சிக்கு தான் போதும்பார். ஆனால் அவர் பிசி மற்றும் எஃப்சிக்கு போகிற விஷயத்த தனக்கு கொடுக்குறாங்கிற மாதிரி பார்க்க மாட்டார். எஸ்சிக்கு போகிறது மட்டும்தான் இடஒதுக்கீடு, மற்றவங்களுக்கு இல்லை அப்படின்னு பார்ப்பாங்கல்ல. இந்த இடஒதுக்கீடுக்கான காரண காரியங்கள் சமூக காரணங்களில் பொருளாதார காரணங்கள் எப்படி இருக்குதோ அதில் தான் பிசி எம்பிசி எஸ்சின்னு கேட்டகரி வச்சு கொடுக்குறாங்க. தன் நிலையை மறந்துட்டு தனக்கு கீழே உள்ளவங்க வந்து இப்போ உதவி பெறுறாங்கிறத எப்படி இடஒதுக்கீட்டில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ, அது மாதிரி ஒரு சிலர் தனக்கு 1000 ரூபாய் கிடைக்கலையே, பக்கத்து வீட்டில் ஒரு மஞ்சள் குளிக்கிறாங்களே, போனால் 1000 ரூபாய் கிடைக்குது, 5000 ரூபாங்கிறாங்க, வாங்குறாங்களே, நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே அப்படிங்கிற கண்ணோட்டம் சில பொசசிவாக மாறுற ஒரு சிலர் வந்து அந்த ஓட்டு விஜய்க்கோ அல்லது மற்றவங்களுக்கோ போகிற வாய்ப்பாக இருக்கும். அவ்வளவுதான். இதில் வந்து விஜய் சார்ந்த ஓட்டில் மாசா போகுது, திமுக வீழ்த்தம், திமுக பலமாக இருக்குது, செல்வாக்கு பெற்று இருக்குது நல்ல திட்டங்கள்ங்கிறத பயணத்தின் மூலமாக நான் பார்த்துருக்கேன், பல இடங்களில் பார்த்துருக்கேன். திமுக ஓட்டை தான் பிரியுதுங்கிறாங்க அவங்க. அதுதான் நீங்கள் வந்து நிறைய காரணம்லாம் சொன்னீங்க. அதாவது திமுகவுக்கு போடாதவங்க தான் அங்கே போகும், அது வந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொருத்தரும் வருவாங்க. அதே போல் தான் இப்போ விஜய் வந்திருக்கிறார், விஜய்க்கு போகும் நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் விஜயனுடைய வருகை வந்து திமுகவை தான் பாதிக்குது அப்படிங்கிறது ஒரு குரூப் சொல்லிகிட்டே இருக்கு. அது கருத்து கணிப்பு மாதிரி சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. இல்லை நீங்கள் அது அதோட மட்டும் இல்லை, அவர் சொன்ன இப்போ இத்தனால அவர் வந்து வந்தனார், பேசினார், போனார். ஆனால் இப்போ வந்து வாக்குறுதிகள் அதிகமாக கொடுக்குறாரு. வாக்குறுதி இல்லை, இப்போ நீங்கள் பயனாளர்கள் இருக்குது, இந்த பயனாளர்கள், அந்த பயனாளர்களோட நீங்கள் அந்த அடிமட்டத்தில் இறங்கி பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ பெரிய பொய்ன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் இல்லை, 2021 எலெக்ஷன் முடிஞ்சது, மிகைப்படுத்திப்பட்டு நான் எதுவும் சொல்லலை. நீங்கள் இப்போ கேமரா வச்சுருக்கிறீங்க, நீங்கள் போய் எங்கே ஒன்றும் ரிப்போர்ட் பண்ணலாம், எந்த மக்களை எந்த பகுதியிலும் போய் பார்க்கலாம். 2021 5 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த எளிய மக்களோட வாழ்க்கை தரத்திற்கும் 5 ஆண்டுகளுக்கு பிற்பாடு இருக்கிற இன்றைய வாழ்க்கை தரமும் கடுமையாக உயர்ந்திருக்குது, தரமாக இருக்குது, பல மடங்கு உயர்ந்திருக்குது. அதை மக்கள் உணர்றாங்க. நான் போகிற பகுதியெல்லாம் பார்க்குறேன். 5 வருஷத்துக்கு முன்னால் ஒரு வீட்டு முன்னால் மழை பெஞ்சு தண்ணி நின்றுதுன்னா அது வத்துறதுக்கு 15 நாள் ஆகும், குறைஞ்சபட்சம் 10 நாள் 15 நாள் ஆகும். இப்போ மழை பெஞ்சதுன்னா போன ஆண்டு அதுக்கு முந்தின ஆண்டும் வந்த புதுசில் மழை தண்ணி நின்று ரெக்கவரி பண்ணாங்க, திருப்பி பண்ணி இப்போ மழை பெஞ்சதுன்னா அதிகபட்சம் நின்னா 2 நாள் நிற்கிது, இல்லைன்னா 1 நாள் நிற்கிது, போயிடுது. அதே போல் குடி தண்ணீருக்கு 5 ஆண்டுகளுக்கு முன்னால் பிரச்சனை இருந்தது. சிட்டிக்குள்ளார நகரத்துக்குள்ளார நமக்கே நல்லா தெரியும், சென்னைக்குள்ளாரியே குடி தண்ணீர் பிரச்சனை வந்து டாய்லெட்டில் தண்ணி யூஸ் பண்ண முடியாமல், குடிக்க தண்ணி யூஸ் பண்ண முடியாமல் பெரும் பஞ்சம் இருந்தது. இந்த 5 ஆண்டுகளில் தண்ணி பஞ்சம் இப்போ இல்லை, குடிக்க தண்ணி பிரச்சனை கிடையாது. வாழ்க்கை தரம், பொருளாதார ரேஷன் கடையில் இருக்கிற பொருள்களோட தரம் உயர்ந்திருக்குது. பொருள் வந்து எப்போவுமே போனாலும் பொருள் இல்லைங்கிற பிரச்சனையாக ரேஷன் கடையில் இது வரைக்கும் எந்த எளிய மக்கள் சொல்லி நீங்கள் பார்த்ததில்லை. நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா தாவேக்காக தான் ஓட்டு போடுவேன், அவங்க தான் செல்வா குழந்திருக்குன்னு சொல்கிற யாராவது ரேஷனில் பொருள் கிடைக்கலங்கிறத எதை கேட்டிருக்கீங்களா? எதையாவது ஒன்று ஆட்சி சரியில்லைன்னு சொல்வதற்கு சட்ட ஒழுங்கு சரியில்லை, அது ஏதோ ஒன்று காரணத்தை சிருஷ்டிக்கிறாங்களே தவிர அடிப்படை மக்களின் வாழ்வாதாரம் இருக்கிற பிரச்சனையை எதிர்ப்பாக பேசுகிற கூட யாரும் சொல்கிறதில்ல. ரேஷன் பொருளை தரமா இல்லை, ரேஷன் பொருளில் பொருள் கிடைக்கலன்னு யாரும் சொல்கிறதில்ல. அதே போல் வந்து போக்குவரத்து, கிராமப்புற சாலை கட்டமைப்பு மிக பிரமாதமாக உயர்ந்திருக்குது. இந்த 5 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் புது சாலைகள் கிராமப்புறம் சார்ந்து பல பகுதிகளில் சாலைகள் பிரமாதமாக இருந்திருக்குது. போக்குவரத்து மிக சிறப்பாக இயங்குது, கட்டமைப்பில் பல போக்குவரத்து, கிராமப்புறம் சார்ந்த போக்குவரத்துகளில் புதிய போக்குவரத்து நிறைய ஊருக்கு பஸ்ஸு போயிருக்குது, எளிய மக்கள் வாழ்க்கை சார்ந்து. அதுக்கு மேலே ஆரம்ப பள்ளி, அரசு பள்ளிக்கூடங்கள் நீங்கள் எங்கே வேணுமாலும் பாருங்கள், நான் எதையுமே மிகப்படுத்தி சொல்லலை. எந்த ஊருக்கு எந்த கிராமத்துக்கு போங்க. நேற்று கூட நான் வந்து திருவள்ளூர் மாவட்டம் அந்த பன்னூர், அதை ஒட்டி கூவம் அப்படின்னு நதி பேர் போகுது இல்லை, கூவம், அதுக்கு காரணமாக இருக்கிற கூவம் ஊருக்கு போனேன். அது இவ்வளோ அழகான ஒரு ஊர், அது அவ்வளோ அழகமான சுத்தமான ஊர். அந்த ஊர் பேரை தூக்கி இந்த நதிக்கு வச்சிட்டாங்க, இந்த வேலை சாக்கடை தண்ணியெல்லாம் கலந்து வைங்க. அதனால கூவம்னாலே நாத்தம்ங்கிற பேர் இருக்குல்ல, அந்த கூவம்ங்கிறது அவ்வளவு அழகா, அவ்வளவு பசுமையா இருக்கிற, அவ்வளவு சுத்தமா இருக்கிற ஒரு குப்பை கூட அந்த ஊர்ல பார்க்க முடியாது. அந்த ஊருக்கு போயிருந்த ஒரு கிராமம், ரொம்ப இண்டியர் கிராமம். அரசு பள்ளி பார்க்குறேன், அவ்வளவு தனியார் பள்ளிக்கூடங்கள் இருக்கிற மாதிரி அரசு ஆரம்ப பள்ளி அவ்வளவு சிறப்பாக இருக்குது.
அவ்வளவு சிறப்பாக இருக்குது. நீங்கள் நீ நகரத்தில் விட்டுருங்க, எந்த கிராமத்துக்குள்ளாரையும் உள்ள வந்து அரசு பள்ளி போய் பாருங்க, தரம் இருந்திருக்குது. கல்லூரிகள் தரம் இருந்திருக்குது, அரசு கல்லூரிகள் தரம் இருந்திருக்குது. வகுப்பறைகள் வந்து தனியார் பள்ளியோடும் சிறப்பான வகுப்பறை கட்டமைப்பு உருவாயிருக்குது. நவீனமான முறையில் பள்ளிக்கூடங்கள், அரசு பள்ளிக்கூடம் ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் இருக்குது, கல்லூரியோட செட்டப் மாறி இருக்குது. அதே போல் அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த குழந்தைகள், எளிய உழைக்கும் சமூகத்தை சேர்ந்த குழந்தைகள், அவங்க வந்து கல்வி சுமை குறைக்கப்பட்டிருக்கு. அங்கே மதிய உதவி கொடுக்குறாங்க, காலை உணவு கொடுக்குறாங்கிறது மட்டும் இல்லை, அவங்க 11ஆவது 12ஆவது படித்தாங்கன்னா அந்த பசங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாங்க. அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க, ஆண் பெண் இருபாலருக்கும் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஜினியரிங் காலேஜ் மருத்துவக் கல்லூரிக்கே போனாங்கன்னு சொன்னால் அவங்க இடஒதுக்கீடு அடிப்படையில் கொடுக்குறாங்க. இன்ஜினியரிங் காலேஜ் போனால் முழு அரசு பள்ளியில் தேர்ந்தெடுத்து போனால் 5 ஆண்டுகளுக்கான முழு பணத்தையும் அரசு கட்டுறாங்கன்னும் போது பல மடங்களில் வாழ்க்கை தரம் எங்கேயோ உயர்ந்திருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கான கட்டணமில்லா பேருந்துங்கிறது எங்கேயோ கொண்டு போயிருக்குது, மக்களோட வாழ்க்கை தரத்தை எங்கேயோ கொண்டு போயிருக்குது. மருத்துவமனை வந்து கட்டமைப்பு கடுமையாக உயர்ந்திருக்குது. கிராமப்புறங்கள் ஆரம்ப சுகாதார நிலையம் சிறப்பாக உயர்ந்திருக்குது. பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனால் எங்கே போனாலும் ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் இல்லை. இப்போ போலீஸ் அட்ராசிட்டிஸ் நடக்குதுன்னா போலீஸ் குணாம்சம்னு ஒன்று இருக்குது. அந்த போலீஸ் குணாம்சங்கிறது இந்த சமூக அமைப்பில் போலீஸோட செட்டப் அப்படி தான் இருக்கும். இந்த முதலாளித்துவ சமூக அமைப்பில் இந்த பின்புலத்தில் போலீஸ் என்கிற கட்டமைப்பு எளிய மக்களுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பாக தான் இந்தியா முழுக்க இருக்கும். அப்படி ஒரு போலீஸ் தன் இயல்பான குணத்தில் பொதுவாகவே பொதுமக்கள்கிட்ட பேசுறது, பொதுமக்களுக்கு எதிராக பேசுகிற கண்ணோட்டமாக இருக்கிற போலீஸோட குணாம்சத்தில் ஒரு எளிய மக்களை கூப்பிட்டு அவங்கள வந்து ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த அரசு போலீஸ் பக்கம் நிற்குதா, அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் நிற்குதாங்கிறத பொறுத்து தான் நீங்கள் அரசு குற்றம் சொல்ல முடியும். இப்போ சம்பவமே நடக்கலன்னு சொல்லி கூட போலீஸ் வன்முறை நடந்திருக்குது. எடப்பாடி ஆட்சியில் நடந்த போலீஸ் வன்முறைக்கும் இன்னைக்கு நடக்கிற இந்த போலீஸ் வன்முறைக்கும் என்ன பேஸா நம்ம திமுக அரசுக்கு சப்போர்ட் பண்றோம்னா, எடப்பாடி அரசு அதை ஜஸ்டிஃபை பண்ணுது, போலீஸை போய் காப்பாத்துது, போலீஸை வந்து காப்பாத்துது, போலீஸை வந்து கோர்ட்டில் போலீஸுக்காக ஃபைட் பண்ணுது, போலீஸ் செஞ்சது நியாயம்னு பேசுது, அதுக்காக நம்ம ஃபைட் பண்ணி போராட்டம் நடத்த விட்டுருக்கு. ஆனால் இந்த அரசு சாத்தான்குளத்தில் நடந்ததாகட்டும், இன்னொரு பையன் ஒருத்தர், அந்த தூத்துக்குடியிலே ஒரு பையன் நகையை திருடிட்டாங்க, எல்லாவற்றிலையும் அரெஸ்ட் பண்ணுது, அக்யூஸ்ட போலீஸே அரெஸ்ட் பண்ணுது. போராட்டம் எதுவுமே நடத்த தேவையில்லை, நேரடி உத்தரவு. போராட்டம் நடத்தி 1 மாதம் 2 மாதம் பொறுத்து கோர்ட்டு சொல்லி இல்லை, 1 மணி நேரத்தில் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. அப்போ இந்த அரசு என்ன பண்ணுதுன்னா, போலீஸாக இருந்து மக்கள் விரோத நடவடிக்கை பண்ணாலும் காவல்துறைக்கு எதிராக அரசு நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் எப்படி அரசை கூட சொல்லுவீங்க? இந்த ஸ்ட்ரக்சர், காவல்துறை ஸ்ட்ரக்சருங்கிறது அப்படி தான் இருக்குது. அதுக்குள்ளார இந்த வன்முறை நடக்காமல் இருக்கிறதுக்கு அரசு முயற்சி எடுக்குது. அப்படி நடந்துருச்சுன்னு சொன்னால் இந்த அரசு 5 ஆண்டுகளில் எங்கேயாவது ஒரு சம்பவம் காட்டுங்க போலீஸுக்கு ஆதரவாக இந்த அரசு செயல்பட்டுருக்கு, ஒரு எஃப்ஐஆர் போலீஸுக்கு ஆதரவாக போட்டிருக்கு, இந்த சம்பவத்தில் குற்றவாளிகள் வந்து பாதிக்கப்பட்டவங்க தான் குற்றவாளி, போலீஸ் தரப்பு நியாயம்னு சொல்லி அரசு எங்கேயாவது சொல்லியிருக்கா? அமைச்சர்கள் யாராவது பேசியிருக்காங்களா? குறைந்தபட்சம் அங்கே இருக்க சட்டமன்ற உறுப்பினர் யாராவது பேசியிருக்கிறாங்களா? தண்டிக்கப்பட்டிருக்காங்க போலீஸ்கார். அப்போ இதை நீங்கள் எதையாவது சொல்லணும் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த ஒரு 10ஆவது படிக்கிற பொண்ணை தூத்துக்குடி போராட்டத்தில் மூளை சதுரி துப்பாக்கியில் சுட்டு படுகொலை செய்யப்பட்டதும், இப்போ லாக்அப் டெத்தில் வந்து கொடுமையை அடித்து கொலை செய்யப்பட்டதும், அவங்கள பாதுகாக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி மெனக்கட்டு போலீஸை பாதுகாத்தது ஒப்பிட்டு பேசுறதுங்கிறது குறைந்தபட்ச அரசியல் அறிவு இல்லாமல் நேர்மை இல்லாமல் பேசுறதுங்கிற இந்த நேர்மை வேணும். என்னைக்காவது போலீஸ் அரசு சார்ந்த வன்முறைகள் நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? போலீஸ் விட்டு முதலமைச்சர் வந்து ரைடு பண்ணி அவங்கள துப்பாக்கி சூடு நடத்துங்க, அவங்களுக்கு தடி அடிக்கணும், ஒரு தடி அடி கேஸ் பார்த்தது இல்லைங்க போராட்டத்தில். எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? தடியால் அவங்களை அடிச்சு மண்டையை உடைங்கன்னு சொல்லியிருக்காரு, அரசு சொல்லியிருக்குதா? ஒரு சம்பவம் கிடையாது. அப்போ இதோடலாம் சேர்த்து பார்க்கும்போது இந்த அரசு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது. மக்கள் விரோத நடவடிக்கைகளை இந்த அரசு ஒரு சம்பவத்தை கூட நடத்தலை. இந்த 5 ஆண்டுகளில் ஒரு துப்பாக்கி சூடு நடத்தலை. ஒரு இடத்துல துப்பாக்கி சூடு கிடையாதுங்க, ஒரு துப்பாக்கி சூடு கிடையாது. போன முறை எத்தனை துப்பாக்கி சூடு? ஜெயலலிதா ஆட்சியில் துப்பாக்கி சூடு நடத்திக்கிட்டு இருந்தாங்க அந்த அம்மா. எவ்வளோ துப்பாக்கி சூடு நடந்தது? இந்த 5 ஆண்டுகளில் போலீஸ் ஏதாவது ஒரு துப்பாக்கி சூடு ஏதாவது நடந்திருக்குதா? நடந்தது கிடையாது. அப்போ இந்த அரசு நேர்த்தியாக இருக்குது, மக்களுக்கு அது தெரியுது. மக்களின் வாழ்க்கை தரும் பெருசாலாம் வேண்டாம். 5 ஆண்டுகள் நீங்கள் என்னன்னா அது வரலையா, அது குறைச்சல் இல்லையா, இது குறைச்சல் இல்லையான்னு இவங்க என்னமோ தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளுக்கு முன்னால் ரஷ்யாவில் நடந்த ஜார்மனை அகற்றிவிட்டு ஸ்டாலின் தலைமையில் நடந்த ஒரு மாபெரும் ஒரு பொல்ஷிவிக் புரட்சி நடந்து இங்கே ஆட்சி வந்த மாதிரி பேசுகிறாங்க. இந்த அரசியல் சட்டத்துக்குள் இங்கே ஆட்சி நடக்குது. அதனால் பல வழிகளில் நீங்கள் ஒப்பீட்டளவில் பார்த்தீங்கன்னா இத்தனை ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பாக எல்லா துறையிலையும் திட்டமிட்டு நீங்கள் ஏதாவது வலிந்து குறை சொல்லணும். அப்படி சொன்னாதான் இதை சொல்ல முடியும். நீங்கள் லெனின் தலைமையில் இருந்த ஆட்சியே சரியில்லைன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க உலகத்தில். லெனின் புரட்சி நடத்தி வந்த லெனின் தலைமையிலான ஆட்சியே சரியில்லைன்னு சொல்கிறவங்க, அப்புறம் ஸ்டாலின், அதுக்கப்புறம் வந்தார் ஸ்டாலின், லெனினுக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார், அவர் ஆட்சியே சரியில்லை, அவர் மக்களை எல்லாம் கொண்டுட்டாருன்னு சொல்கிறவங்களும் இருக்கிறான் போது இந்த முதலாளித்துவ ஜனநாயக அமைப்பில் இருக்கிற ஒரு அரசுக்குள்ளார, இந்த அரசியல் சட்டத்துக்குள்ளார, இந்த செட்டப்புக்குள்ள ஒரு அரசு வந்து இதைத்தான் செய்ய முடியும். இதுல நீங்க வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட எதிராக பேசுறதுங்கிறது இது வேற. உங்க கண்ணோட்டம் என்னன்னா இந்த திமுக இருக்குதுங்கிறதுனாலதான். அதிமுக ஆட்சியில இதை விட கொடூரமான வன்முறைகள் அரசே நடத்தும் போது நீங்க யாருமே பேசவே இல்லை.
ஜஸ்டிஃபை பண்ணி பேசுனீங்க, ஆதரிச்சு பேசுனீங்க. அன்னைக்கு இருந்த புகழ்பெற்ற நடிகர் ரஜினிகாந்த் கூட துப்பாக்கி சூட்ட எடப்பாடி அரசுக்கு ஆதரவாக பேசினாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி பிரபுவர்கள் யாரும் திமுக அரசை வந்து ஆதரிச்சு பேசுறது ஒருத்தர் கூட இல்லை பாருங்க. திரைப்பிரபலங்கள், சினிமா சார்ந்த பிரபலங்கள்ல, ஏன்னா திமுக அரசுன்னும் போது அவங்க வந்து எவ்வளவு சிறப்பாக செயல்பட்டாலும் அதை ஆதரிக்கிற மனோபாவம் திமுக எதிர்ப்பு உள்ளவங்க கிட்ட எப்பவுமே கிடையாது. அவங்ககிட்ட ஒன்று எதிர்ப்பா அவதூறு சொல்லுவாங்க, இல்லைன்னா மௌனமாக இருந்துருவாங்க, நியாயத்தை பேசுறதே கிடையாது. ஆனால் மோசமான விஷயத்தை கூட திமுக எதிர்ப்பாளர்கள் செஞ்சாங்கன்னா எங்கேருந்தோ ஓடியாந்து பிரமுகர்லாம் வந்து முட்டு கொடுத்தாங்க. இப்போ தூத்துக்குடி துப்பாக்கி சூடுக்கு எத்தனை பேர் முட்டு கொடுத்தாங்க பார்த்தீங்கல்ல? அப்போ இதோட நீங்கள் பார்த்து விட்டுருக்கு. நீங்கள் ஒப்புட்ட அளவில் நான் எதையுமே சொல்லலை, இதை விட்டுருங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் தமிழ் மக்களோட வாழ்க்கை தரப்பட்டிருந்தது. தமிழ்நாட்டோட புள்ளி விவரம், பொருளாதார புள்ளி படிநிலை பல அளவு உயர்ந்திருக்குன்னு ஒன்றிய அரசு சொல்லியிருக்கிறத விட்டுருங்க. நீங்கள் அந்த புள்ளி விவர ஆராய்ச்சி, பொருளாதார நிபுணர் அதெல்லாம் விட்டுட்டு எளிய மக்கள்கிட்ட போய் கேளுங்க. 5 வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் எப்படி இருந்தீங்க, இப்போ எப்படி இருக்கீங்க? கரண்ட்டு பிரச்சனை எடுத்துக்கங்க. கரண்ட் பிரச்சனை இன்னைக்கு கரண்ட்டு கட் ஆகிறது இல்லை. திமுக வந்தால் கரண்ட் கட் பண்ணிடுவாங்கன்னு ஒரு அவதூறு பரப்பிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கரண்ட்டே கட் ஆனதில்லை. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒன்று சொல்லணும். அப்போ மின்கட்டண விலை உயர்ச்சி. மின்கட்டண விலை உயர்ந்ததுக்கு காரணம் என்னென்னா, இப்போ போன அரசில் வந்து ஏராளமான மின்சாரத்தை வாங்குவதற்கு வெளியில் போட்ட அக்ரிமெண்ட்டு, புதிய பவர் ஸ்டேஷன் இல்லை. இப்போ இந்த அரசு வந்து புதிய பவர் ஸ்டேஷனை கட்டுமானம் பண்ணுது. இப்போ குந்தாவில், ஊட்டியில் ஒரு புதிய பவர் ஸ்டேஷன் கட்டுமானம் உருவாக்குறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு மின்சார உற்பத்தியை அதிகமாக உற்பத்தி பண்ண சூழல் வரும்போது மின்சார கட்டணத்தை குறைக்க முடியும். இப்போ இவ்வளோ ப்ராசஸ் போகும்போது இது மேம்போக்காக பேசுவதுங்கிறது முறையற்றுது அப்படிங்கிறது சொல்லுவோம். தொடர்ந்து பேசும்போது உரிமை தொகை பற்றிலாம் பேசுனீங்க. பெண்களுக்கான உரிமை தொகை, வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கு. 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது பாடலாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ தேர்தலை மையப்படுத்தி ஒவ்வொருத்தரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. மக்களோட வாழ்க்கை தரம் மட்டும் இல்லைங்க, ஆரோக்கியம் மாறி. ஆரோக்கியம், இப்போ சிறந்த குழந்தைங்களோட ஆரோக்கியம். இந்த காலை உணவு திட்டம் வந்ததுக்கு பிற்பாடுங்க, நீங்கள் விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா, எளிய மக்களின் நிலையிலேருந்து நீங்கள் பார்க்கணும். நீங்கள் வந்து ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மாதம் 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவர் கூட வறுமையாக தான் இருப்பார். அவருக்கு பற்றாக்குறை இருக்கும். 1 லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறாரு மாதம் அப்படின்னா, இப்போ பையனை வந்து தன்னோட வருமானத்துக்கு உயர்வான ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்த்துருப்பாரு. அதுக்கு ஒரு பக்கம் லைஃப் ஸ்டைல் வந்து தரமாக கொடுக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருப்பார். அது ஒரு பிரச்சனை வரும். அது பிரச்சனை கிடையாது. எளிய மக்கள், கூலி வேலைக்கு போகிற மக்களோட வாழ்க்கை தரம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது பல மடங்கு உயர்ந்திருக்கு. அது வந்து என்னென்னா, ஒரு நடுத்தர வர்க்க அளவுக்கு உயர்த்தி இருக்கிறாரு. ஏன்னா அவங்களோட குடும்ப சுமையை இவர் குறைச்சிருக்கிறாருங்க. ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற குழந்தைக்கு செலவே கிடையாதுங்க. காலையில் கூலி வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவும் அப்பாவும் மண் வள்ளி போடுற ரோட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தைய யார் படிக்க வைப்பா? அந்த குழந்தைகளுக்கு என்ன காலை உணவு கிடைக்கும்? அந்த அம்மா அப்பாவும் மண் வேலைக்கு போயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு காலைல 5 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிடுவாங்க. அவங்க எதுவுமே இருக்காது வீட்டில். அவங்களுக்கே மேஸ்திரி பன்னு டீ வாங்கி கொடுத்தாரோ அதை சாப்பிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க. குழந்தைகள் கொண்டு நான் நேரடியாக பார்த்துருக்குறேன். போன 7 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசின, வடலூர் வள்ளலார் பிறந்த கருங்குழின்னு ஒரு கிராமத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் காலையில் பேசும்போது அரசு பள்ளியில் சுருண்டு படுத்துருந்து குழந்தை. என்னன்னு கேட்டால் காலைல சாப்பிடலன்னுச்சு. ஏமா சாப்பிடலன்னா வீட்டில் சோறு இல்லைன்னா அப்படின்ட்டு. அம்மா அப்பா அண்ணா 2 பேருமே இல்லை வேலைக்கு போயிடுவாங்க, மண் வேலைக்கு போகிறாங்க. அப்பா மண் வேலைக்கு போகிறாரு, அம்மா கூலி வேலைக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு எப்போமா சாப்பிடுவாங்கன்னா மதியானம் ஸ்கூலில் போகிற சோறு தானான்னு அப்படிங்குது. அது எவ்வளோ பெரிய புரட்சிங்கிறது நீங்கள் எளிய மக்களின் வாழ்நிலையிலேருந்து பார்த்தா தான் தெரியும். இங்கே என்னன்னா தன்னிலையிலேருந்து பார்க்குறாங்க. ஒரு 1 லட்ச ரூபாய் வாங்குறவர் தன்னோட வீட்டு வரி கூடிச்சுங்கிறது அவருக்கு கவலை. இப்போ சொந்த வீடு வச்சிருக்கிறாரு, வீட்டு வரி ஏறிச்சுங்க. 3 ஏசி பாட்டியிருக்காரு வீட்டுக்குள்ளார. ஒரு ரூமுக்கு பையனுக்கு ஒரு ஏசி, அப்பாவுக்கு ஒரு ஏசி, மாமியாருக்கு ஒரு ஏசி, குழந்தையாளுக்கு ஒரு ஏசி வாங்கி மாட்டிடுறது. கரண்ட் பில் ஏறிச்சுங்கிறாரு. அவர் நிலையிலேருந்து பார்க்குறாருன்னா, போன முறைலாம் இப்போ இவ்வளோ கரண்ட் பில் வராதுங்க, 4 ஏசி ஓடும், 5 ஏசி ஓடும், கரண்ட் பில் கூட அந்த கவலை அவருக்கு இருக்குது. அது கூட தான். ஆனால் அப்படி பார்க்கக்கூடாது. நீங்கள் இந்த ஆட்சியை கீழே வாங்க. கூலி வேலைக்கு போகிற வாழ்க்கை தரம் உயர் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, என் கரண்ட் பில் ஏறிச்சு, ஏசி நான் ஒன்றும் குறைச்சிக்க முடியாது, நீ அப்படி தான் கட்டணும். வீட்டு வரி பங்களா மாதிரி கட்டி வச்சுட்டு நீ வருஷம் புது பெயிண்ட் அடிக்கிறது, இது போடுறது, அதெல்லாம் பண்ணி வீட்டை பில்டப் பண்ணி வச்சுப்பேன், அது உனக்கு சுமையாக இருக்குதுன்னு அவர் நிலையிலிருந்து இந்த அரசு அணுகுறாரு. நிதி சுமையை பற்றாக்குறைக்கு வீட்டுக்கு கூடுதலாக வரி போட்டுருக்குறாங்க. ஏன்னா நீ கூடுதலாக சம்பாதிக்கிற, நீ அதை வாங்கி இதை மக்களுக்கு கொடுக்கலாங்கிறதா கான்செப்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்த கருத்தை கட்டமைக்கிறாங்க. இந்த அரசு சரியில்லை, மின்சார கட்டணத்தை உயர்த்திடுச்சு, எனக்கு 5 ஏசி ஓடுது, நான் இவ்வளோ கட்டுறேன், இப்போ வீட்டுக்கு வரி போட்டாங்க, யார் 5 வீடு வச்சிருக்காரு, 5 வீடுக்கு வரி கட்டுறது கஷ்டமாக இருக்குது. இந்த அவங்க நிலையிலிருந்து இந்த அரசு அணுகிறவங்க தான் அதிகமாக வெளியில் அவதூறு பரப்புகிறார்கள். எளிய மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்குது. அவங்களுக்கு செலவே இல்லை. கூலி வேலைக்கு போகிறவங்களுக்கு தன் குழந்தையை படிக்க வைக்கிற செலவு கிடையாதுங்க அவங்களுக்கு. இல்லை, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, காலையில் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சுட்டேன்னா புத்தகம் அரசு கொடுத்துருது. சொல்லிடுறாரு அந்த அம்மாட்டா, நீ காலைல சமையல்லாம் பண்ணாதம்மா, நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன், நீ வந்து உன் வீட்டுக்கார பேப்பர் படிக்கிறாருன்னா நீ காப்பி குடிச்சு நீ ஒரு புக் எடுத்து படின்ட்டார். சமையல்லேருந்து வெளியே கொடுக்குறாரு பெண்களை. அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு காலை உணவு கொடுக்குறாரு. புத்தகம் நான் கொடுத்துட்றேன், பையன் நான் கொடுத்துட்றேன்,
ட்ரெஸ்ஸு நான் கொடுத்துட்றேன், காலை சாப்பாடை நான் கொடுத்துட்றேன், மத்தியான சாப்பாடை நான் கொடுத்துட்றேன், நீ குழந்தைய பள்ளிக்கூடத்துக்கு மட்டும் அமிச்சா போதும் அப்படின்னு சொல்லி 1ஆம் வகுப்பிலிருந்து கல்லூரி வரைக்கும் குழந்தைகளை படிக்க வைக்கிற ஸ்கீம் உருவாயிருக்குங்க. நான் எதுவுமே மிகைப்படுத்தி சொல்லலை. அரசு பள்ளியில் படித்த குழந்தைகள் 1ஆம் வகுப்புலேருந்து இன்னைக்கு காலை உணவு திட்டத்தில் ரொம்ப நிறைய பள்ளிக்கூடத்தில் சேர ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த 5 ஆண்டுகளில் அதுக்கு முன்னால் இடைநிலையில் வந்து அதிகமாக இருந்தது. புள்ளி வரத்தில் இடைநிலை இப்போ கிடையவே கிடையாது. சுத்தம் ஒரு பையன் கூட கிடையாது. இன்னைக்கு ஒரு பையன் கூட அரசு பள்ளியில் படிக்கிற பையன் பாதியில் நின்றுலாம் கிடையவே கிடையாதுங்க. ஏன்னா நிற்கிறதே கிடையாது. அவன் பள்ளிக்கூடத்துக்கு போகிறது அவனுக்கு ரொம்ப விருப்பமாயிடுச்சு. காலையில் மதிய சோறு போடுறாங்க, மதியானம் போடுறாங்க, பள்ளிக்கூட ஸ்ட்ரக்சர் வேறு ஸ்டைலில் இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது. இப்போ சென்னையே எடுத்துங்க, சென்னையில் வந்து அரசு பள்ளிகள் இருக்குது. இப்போ வந்து அதே மாதிரி இவங்க ஒரு அந்த MM செட்டியார் இது நூலகம் நடத்துகிறாங்கல்ல சென்னையில், அவங்க பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது, மந்தவெளியில் ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது, அண்ணாமலைபுரத்தில் அண்ணாமலை செட்டியார் பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அது அரசு பள்ளி, உதவி பெறும் பள்ளி. அது அரசு பள்ளியில் எப்படி எளிய கூலி தொழிலாளிகளோட குழந்தை படிக்கிறாங்களோ அந்த குழந்தைகள் தான் அங்கே படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கூடத்தில் நான் பேச போன குடியரசு தின அன்னைக்கு பேச போனேன். பார்த்தீங்கன்னா எல்லாம் கூலி வேலை செய்கிற பசங்க, கூலி வேலை அவங்களோட குழந்தைகள் எல்லாமே வறுமையில் இருக்கிறவங்க, காலில் செருப்பு கூட பெருசாக இல்லாத பசங்க தான் படிக்கிறாங்க. ஆனால் அவங்க எங்கேருந்து வராங்க தெரியுங்களா? அந்த சுற்று வட்டாரத்தில் யாரும் கிடையாது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிற குழந்தைகள் அண்ணாமலைபுரத்தில் இப்போ கிடையாது. அண்ணாமலைபுரத்தில் இருக்கிற எல்லாமே வசதியானவங்க. அவங்க எங்கேருந்து வராங்கன்னா கண்ணகி நகர்லேருந்து வராங்க. கண்ணகி நகர் எங்கே இருக்குது? அண்ணாமலைபுரம் எங்கே இருக்குது? கண்ணகி, அடையார், திருவான்மியூர் இதெல்லாம் தாண்டி கண்ணகி நகர்லேருந்து அந்த பசங்க இங்கே தான் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அங்கேருந்து இங்கே படிக்கிறாங்க. அப்புறம் எப்படி வரணும்? எப்படி ஒரு தனியார் பள்ளிக்கூடத்தில் தனியார் பஸ்ஸுக்கு நீங்கள் கூடுதலாக பணம் கட்டணும். உங்கள் குழந்தைய சேர்க்குறீங்கன்னா ஃபீஸோடு சேர்ந்து பணம் கட்டினா வரும்ல. இப்போ இந்த குழந்தைக்கு கண்ணகி நகர்லேருந்து படிக்கிற குழந்தைக்கு ஃபீஸு ஃப்ரீ, ட்ரெஸ்ஸு ஃப்ரீ, சாப்பாடு ஃப்ரீ. அது மட்டும் இல்லாமல் அரசு போக்குவரத்து இருக்குல்ல, நம்ம அமைச்சர் சிவசங்கர் இருக்காருல்ல, அந்த போக்குவரத்துலேருந்து பஸ்ஸு தினமும் காலையில் கொண்டாந்து விட்டுட்டு அதே அரசு பஸ் அவங்களை கொண்டு போய் அவங்க விட்டுட்டு வருது. இது நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இது மாதிரி இப்போ எல்லா ஊர்லையும் தமிழ்நாட்டில் நடக்குது. நீங்கள் கீழே இறங்கி பாருங்கள் மக்களோட, இதெல்லாம் சொல்லுங்கள். இதெல்லாம் சொல்லிட்டு வேற ஏதாவது விமர்சனம் பண்ணுங்கள். நான் மிகைப்படுத்தி சொல்ல, எங்கே பாருங்க அரசு பள்ளி இதை ஏற்றுக்கிட்டு தானே எடப்பாடி 2000 ரூபா தரங்கிறாரு, விஜய் 2500 தரங்கிறாரு. கொடுப்பா, நீ கொடுக்க வேண்டியது தானே. நீ 4 வருஷம் இருந்த, உங்கள் அம்மா 5 வருஷம் இருந்தாங்க அதுக்கு முன்னால், அப்போ நீங்கள் தான் கொடுத்துருக்க வேண்டியது தானே. இப்போ ஏன் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கன்னா இது சக்ஸஸ் ஆகிடுச்சு. நான் என்ன சொல்கிறேன் அதை தான் திரும்ப சொல்கிறேன். இந்த ஆட்சி சரியில்லைன்னு நீங்கள் சொல்லணும்னு சொன்னால் இந்த ஆட்சியின் நலத்திட்டங்கள் சரியில்லைன்னு சொல்லணும். அதான் நேர்மை. ஒரு ஆட்சி சரியில்லைன்னா என்னங்க? ஆட்சியோட நலத்திட்டம் சரியில்லைன்னு சொல்லணும்ல. ஆட்சி சரியில்லை, 1000 ரூபாய் திட்டம் ஊழல் வந்து இவங்க செயல்படுத்தும் போது அவர் விஜய் சொல்றாரு 30% ஒரு சில பொருளாதார நிபுணர் இதெல்லாம் இருந்தா நமக்கு இன்னும் நிறைய செய்யலாம். அவர் தூங்கி எழுந்து மூஞ்சி கழுவுறதுக்கு 30 நாள் ஆகும். அவர் எதை சொல்றாரு? நீ இதுதான் நான் சொல்றேன்ல. நீங்க வந்து 1000 ரூபாய் இப்ப சொல்றாங்கல்ல, இவங்க சொல்ல முடியாது. இப்ப 1000 நாங்க வந்து 2500 சொல்றாருல அவரு. ஏன் சொன்னாரு? என்ன லாஜிக் என்னன்னா, நேர்மை என்னன்னா, ஒரு ஆட்சி சரியில்லை, திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது வாரிசு அரசியல் அது இதெல்லாம் சொன்னீங்க, ஆளுங்கட்சியா வந்துருச்சு. இப்போ நீங்க என்ன சொல்லணும்? இந்த ஆட்சி சரியில்லைன்னு தானே சொல்லணும். ஆட்சி சரியில்லைன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? நலத்திட்டங்களை சொல்லணும். 1000 ரூபாய் திட்டம் சரியில்லை, யாருக்குமே கிடைக்கல, அதனால மக்கள் பயன்படவே இல்லை அப்படின்னு சொல்லணும். சொல்றது இல்லை. இலவச கட்டண பேருந்து கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு, அந்த திட்டமே தேவையில்லாத ஒரு திட்டம், தேவையில்லாமல் சோம்பேறிகளை உருவாக்குறாங்க, திட்டம் சரியில்லைன்னு சொல்லணும். சொல்றது இல்லை. அப்போ மாணவர்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, அதை சொல்றது இல்லை. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, காலை உணவு திட்டம் கொடுக்குறாங்க, பல்வேறு திட்டங்கள் இருக்குது. எந்த திட்டம் குறித்தும் நீங்கள் சொன்ன அந்த வாரத்துக்கு ஒரு நாள் எழுந்து வெளியே வர அவர் விஜய் ஆகட்டும், எடப்பாடி ஆகட்டும், யாராவது சொல்கிறாங்களா? சொல்கிறது இல்லை. மாற என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திட்டம் வெற்றியாயிட்டு மக்கள் மத்தியில், மற்ற மக்கள் செல்வாக்கு பெற்றிருக்கு, வெளிய மக்களுக்கு பயன்படுறாங்க, அவங்க வாழ்க்கை தரம் உயர்ந்திருக்கிறதுனால இவங்க வேற வழி இல்லாமல் நான் வந்தால் 2000 ரூபா கொடுப்பேன், நான் வந்தா 2500 ரூபா, அதுவும் எப்படி? இவர் 1000 ரூபாய் கொடுத்து சக்சஸ் ஆனதுனால இவர் 2000 ரூபாய் கொடுப்பேன்ட்டார். அடுத்த முறை வந்தா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? பாண்டியராஜன் படத்துல ஒரு முள்ள பைத்தியங்கள் 2000 4000 6000 அம்மா பிம்பிளிக்கு பிலாப்பி பிஸ்கோத்தும் பையங்கள்ல, அது மாதிரி இந்த பைத்தியங்கள் மாதிரி இவங்க சும்மா ஏத்துறாங்க. ஏன்னா அது சக்சஸ் ஆயிருக்காரு, நடைமுறை படித்திருக்கிறாரு முதலமைச்சர், அது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி இருக்குது. அப்ப நலத்திட்டத்தை பத்தி ஒன்னால ஒண்ணும் 2000 ரூபாய் 1000 ரூபாவே தேவையில்லைன்னு சொல்றேன். எதுக்கு 2000 ரூபான்னு சொல்ல வேண்டியதான் நீ? அப்ப நீ ஒரு ஸ்கீமை கூட இவங்கள மறுத்து பேச முடியாது. ஒரு ஸ்கீம்ல உதயநிதியை பத்தி ஏதாவது பேசுறீங்கள? என்ன பேசுவாங்க? உதயநிதி சொன்னார்னா உதயநிதி வாரிசு அரசியல் இவெல்லாம் பேசுறானே எவனாவது ஒருத்தன், வாரிசு அரசியல், உங்க வாரிசை கொண்டாட்டி இதுதான் பேசுறான். உதயநிதி ஒரு துறையில் இருந்தார், விளையாட்டுத்துறை ஒரு பொறுப்புல இருந்தது. அவர் இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சராக இருக்கு. அவர் விளையாட்டுத்துறையில் அவர் என்ன தவறு பண்ணார் எவனா சொல்ல முடியுமாங்க? சொல்லுங்க. அதானே அவன் நேர்மை. உதயநிதி சரி கிடையாதுங்க, அவருக்கு நிர்வாகம் தெரியாது, வாரிசுன்னு கொண்டாந்து வச்சுட்டேன்னு சொல்ற. வாரிசுன்னு கொண்டாந்து வச்சுட்டல, அவர் விளையாட்டுத்துறை ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சு சொல்ல. நீ அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆச்சு சொல்ல முடியுமா? காரி துப்புவாங்க ஜனங்க உடனே. அவர் சக்சஸ் பண்ணிட்டாரு.
அவர் வந்ததுக்கு பிற்பாடு விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை இப்படி இருந்ததே இல்லைங்க. அதை சொல்லுங்க. அதுதானேங்க நீங்கள் எவனா சொல்கிறானா பாருங்க, அது சொல்கிறதே கிடையாது. சொன்னால் ஜனங்க எதிராக மாறிடுவாங்க. உதயநிதி வாரிசுன்னு தான் சொல்ல முடியும். மிஞ்சி போனால் டிஷர்ட் போடுறாருப்பாங்க. ஆமாம், இதை தவிர வேறன்னு சொல்ல முடியாது. அவர் வந்து பொறுப்பேற்றதுக்கு பிற்பாடு எளிய கேரம் போர்டு விளையாடுற வடசென்னையில் விளையாடுற அந்த பகுதி எனக்கு பழக்கமான பகுதி. நாங்கள் அரசியல் வகுப்புன்னு சொல்லி தேசிய நகர் செரிய நகரில் இருக்க அந்த பொண்ணு இந்த கேரம் போர்டில் ஜெயிச்சுட்டு வந்தது இல்லை, அந்த பொண்ணு செரிய நகரில் இருக்க புது வண்ணாரப்பட்டை செரிய நகரில் இருக்க அந்த பொண்ணு. தேசிய நகர் செரிய நகர் ரெண்டு பகுதியும் ஒன்றா இணைந்த பகுதி. இந்த பக்கம் செரிய நகருங்கிறது பெரும்பான்மை முஸ்லீம்கள் இருப்பாங்க, தேசிய நகரில் தலித் மக்கள் இருப்பாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்கிற பகுதி, இது ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற பகுதி. அந்த பகுதியிலேருந்து ஒரு பொண்ணு கேரம் போர்டு விளையாடுறாரு, ஒரு ஆட்டோ ஓட்டுநரோட பொண்ணு, இஸ்லாமிய குடும்பத்தை ஆட்டோ ஓட்டுநர் பொண்ணு. அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி அதை தரம் உயர்த்தி அமெரிக்காவில் போய் கப்பு வாங்கிட்டு வர வச்சார்லாருங்க. அது மாதிரி ஹாக்கியில் ஜெயிக்க வச்சார்ல, இப்போ கபடியில் ஜெயிக்க வச்சார்ல, செஸ்ஸில் செஸ் போட்டி நடத்த அவ்வளவு செஸ்ஸில் கொண்டு வந்திருக்கிறாரு. இவங்களால் நடத்த முடியாது, ஒன்றிய நடத்த முடிய செஸ் போட்டி இவங்க நடத்தி காமிச்சாரு. அப்புறம் கார் ரேஸ், இது மட்டும் எளிய மக்களுக்கு விளையாடுற கேம் மட்டும் இல்லாமல் சர்வதேச தரத்தில் இருக்கிற கார் ரேஸ் பந்தயத்தை நடத்தி காமிச்சிருக்கிறாருன்னு. சாதாரணமாக நடக்கிற கேம்ல இருந்து சர்வதேச அளவில் இருக்கிற கார் ரேஸ் வரைக்கும் உதயநிதி பொறுப்பு எடுத்து கூட சக்ஸஸ் பண்ணி காத்திருக்கிறாரு. அதை பற்றி ஒருத்தனை சொல்லுங்க. இப்போ நீங்கள் தாவேக்க பெண்கள் வாக்கு வங்கி இதெல்லாம் பேசுகிறதுனால அதை ஒட்டி ஒரு கேள்வி அடிக்கடி முன்வைக்கப்படுது. இப்போ தாவேக்க விவகாரத்தில் விஜய்க்கு வந்து பெண்கள் வாக்கு அதிகம் இருக்குது, அவங்க ஆதரவு அதிகம் இருக்குங்கிறதுனாலேயே திமுக தான் சங்கீதாவை தூண்டி விட்டு குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்லை. ஆதரவு இருக்குன்னு யார் சொன்னா? போராடலாம் பெண்கள் திரள்றாங்க. நாதஸ் திருத்திட்டான்னு நாதஸே சொன்னாங்கிற மாதிரி இருக்குது. அவங்க தான் அவங்க தரப்பு சொல்றாங்க. திமுக எதிர்ப்பாளர்கள் நான் சொல்றேன், அண்ணா திமுக சொல்றேன்னா இல்ல தாவேக்காவினர் சொல்லிக்கிறாங்க, பாஜக காரங்க சொல்றாங்களா? அப்புறம் அவங்க தான் சொல்றாங்க. அப்படி தாவேக்கா காரன் எங்களுக்கு பெண்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லைன்னு சொல்லுவாங்களா? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சங்கீதாவுக்கும் அவருக்குமான பிரச்சனைக்கு திமுக தான் காரணமா? அப்படிதான் சொல்றாங்க தாவேக்காவினர். திமுக தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கு பாருங்க. சங்கீதா ஒரு த்ரிஷாவோட சேர்ந்து இருக்கிறது, சங்கீதாவோட சேர்ந்து இருக்கிறதுன்னு அவர் குடும்ப வாழ்க்கை குறித்து நம்ம விமர்சிக்க விரும்புறது இல்லை. இன்னொரு எல்லாமே சொல்றாங்க இல்லைங்க, எதையுமே வந்து திமுக தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்டும் உதயநிதி ஸ்டாலின் ஆகட்டும் ஒரு பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்க. அந்த 41 பேர் படுகொலை செஞ்சாங்க இல்லை, இவங்க செஞ்சதுக்கு பிற்பாடு அவங்க தான் அவங்க கூட்டத்தில் இறந்து போயிருக்கிறாங்க. அதுக்கு பிற்பாடு இவங்க போய் பார்த்துட்டு வந்ததுக்கு பிற்பாடு அவங்க பண்ணி நீ தான் பண்ணிட்டேன் இல்லை, திமுக தான் நீங்கள் சொன்னீங்கல்ல, கண்ணு முன்னால் தெரிஞ்ச 45 பேர் படுகொலையே அவன் பண்ணிட்டு நம்ம பண்ணணும்னு சொன்னால் அவங்க 2 பேரும் சங்கீதாவுக்கு விஜய்க்கு உள்ள நடந்த விவகாரத்தை சொல்ல மாட்டானா? ஈஸியாக சொல்லுவான். ஆனாலும் எவ்வளவு இழிவாக 41 பேர் படுகொலை பண்ணி திமுக அங்கிள் ஸ்டாலின் சார் அப்படிலாம் பேசி நீ அவதூறு பண்ணும்போது கூட ஒரு வார்த்தை திரும்பி அட நீ தாண்டா பண்ணுன்னு அவங்க சொல்லலைங்க. இவங்க பண்ணாத இவங்க மேலே குற்றம் சொல்லும் போது கூட உதயநிதியோ தளபதி ஸ்டாலினோ டே தம்பி நீ பண்ணப்பா கொல்லன்னு கூட அவங்க சொல்லலை. அதை பற்றி ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல. அப்போ அவ்வளோ பெருந்தன்மையாக அவங்க நடந்துக்கிறாங்கிறது அது இக்னோர் பண்ணுறது, அது விவாதிக்கிற விஷயமே கிடையாது. அவதூறுங்கிறது விஜய் சொல்றாரு, வெளியில ஒரு மாதிரி பேசுறாரு, சட்டமன்றத்துக்குள்ள நான் தான் பண்ணேன்னு சொல்றாரு அப்படின்னு விஜய் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு சொல்றாரு. அவர் எப்போ சொல்லியிருக்கு, எந்த ஆதாரம் காட்ட சொல்லுங்க? சட்டமன்றத்தில் அவங்க தான் பண்ணான்னு எப்போ சொல்லி? இல்ல விஜய் தாமதமாக வந்தாரு, அதனால தான் இந்த விபத்து ஏற்பட்டு. அவர் சொல்லல, ரிப்போர்ட் சொல்லியிருக்குதுன்னு சொல்றாரு. சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு சொல்லியிருக்கு. அவர் எங்கேயுமே சொல்லலையே, ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. எங்களுக்குலாம் என்னன்னா அவர் சொல்லலை, உன்னை கைது பண்ணலன்னு எங்களுக்குலாம் கவலை. எங்களுக்கெல்லாம் வந்து அவனை எங்களுக்கு என்ன அப்போ பிரச்சனை வந்த போது கூட விஜயை கைது பண்ணு கூட நாங்கள் சொல்லலை. குற்றவாளி கண்ணு முன்னால் நிற்கிறான், மரணம் ஏற்று மறுநாள் போய்கிட்டே இருக்கு. இந்த மாதிரி பண்ணிட்டு ஓடிட்டானுங்களே, ஒருத்தனாங்க இல்லையே உதவி பண்ணுறது கூட இல்லை, ஓடிட்டானுங்களே, இந்த மாதிரி கட்சியெல்லாம் வளர விட்டுன்னு எத்தனை பேரை கொள்வானோ இவங்களை கைது பண்ணணும்னு நாங்களாம் கோரிக்கை வச்சோம். அண்ணன் கோபாலன் கோரிக்கை, என் கோரிக்கையெல்லாம் கைது பண்ணியிருக்கணுங்கிறது தான். குறைந்தபட்சம் நீ விஜயை கைது பண்ணாட்டி கூட இன்னைக்கு இந்த சவடால போய் பேசுறாருல நீங்கள் சொல்கிற அந்த ஆதவன், அவரு ஆதவன் அர்ஜுனா, அப்புறம் வந்து பாண்டிச்சேரிக்காரரு, இவங்களெல்லாம் கூட கைது பண்ணி வச்சிருந்தா கூட இவங்க வெளியில பொய் செய்தி பரப்பியிருக்க மாட்டானுங்க. இவங்க பண்ணிட்டு அதை கொண்டாந்து திமுக பண்ணுச்சு சொல்லிட்டு அதையாவது தடுத்துருக்க முடியும், அவங்களை தனிமைப்படுத்த முடியும். அதை கூட அவங்க பண்ணலை. உங்களை வந்து சுதந்திரமா விட்டார் பார்த்தீங்களா, அதுதான் அவர் பண்ண தப்புங்கிறாங்க. இப்போ த்ரிஷாவினுடைய பேட்டி காலில் பார்த்தீங்களா, அவங்க எதுவுமே பேசலை, ஆனால் கேட்குறாங்க இந்த மாதிரி தனியார் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டீங்களே அது சர்ச்சையானுச்சுன்னு கேட்குறப்ப அவங்க அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்குதுங்கிற மாதிரியும் ஒரு விமர்சனம் போயிட்டு இருக்குல்ல. இல்லை த்ரிஷா விவகாரமும் கூட நீங்கள் சங்கீதா த்ரிஷா இல்லைனா நயன்தாராங்கிற மாதிரி இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சங்கீதா குடும்பத்தில் வந்து பிரச்சனை அது திமுக தான் காரணம்னு சொன்னால், நாளைக்கு த்ரிஷா விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனையாச்சுனாலும் கூட அது திமுக தான் காரணம்னு சொல்லுவாங்க. இப்போ த்ரிஷா விவகாரத்தை பெருசாக்குறதும் திமுக தான் தூண்டி விட்டுது, த்ரிஷாவை இந்த மாதிரி சொல்லணும் அப்படிங்கிறதே அவங்க சொல்லுவாங்க. இது இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து இந்த மாதிரி அக்கப்போர் விஷயங்களை திமுக ஜெயலலிதா காலத்திலே சொன்னது கிடையாது. ஜெயலலிதா எம்ஜிஆர் பிரச்சனை இருக்கும்போது கூட கலைஞரோ அன்னைக்கு இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களோ கூட அவங்கள பற்றி தனிப்பட்ட முறையில் அவங்க பேசுகிறதே கிடையாது.
அது அவங்களுக்கு தேவையற்ற விஷயமா இருக்குது. நானும் அந்த விவாதத்தில் அந்த மாதிரி விவாதங்களில் கலந்துக்கிட்டது கிடையாது. அவங்களோட சொந்த வாழ்க்கை குறித்த விஷயங்கள் நம்ம பாதிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கிறது ஒன்று. அந்த அம்மா சார்ஜ் பண்ணி அவரை சொல்லியிருக்குது யார், அந்த அம்மா மனைவி ஒரு விஜய் ரசிகரோடவும் அதை சங்கீதாவை விமர்சிக்கிற விஜய் ரசிகரோடவும் இந்த பக்கத்தில் வெளியிலிருந்து பேசுகிற உங்களை விடவும் என்னை விடவும் விஜய் நெருக்கமாக தெரிந்தது சங்கீதாவுக்கு தான். உங்களுக்கு எனக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. சங்கீதாவுக்கு தான் தெரியும். சங்கீதாவை பற்றி விஜய்க்கு தான் நல்லா தெரியும். அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனைன்னு அது குறித்து வாத பொருள் அல்ல. அப்போ ஒரு பெண் வந்து வெளியில் வந்து என் கணவருக்கு அவனுக்கு பிரச்சனைன்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. ஒரு அம்மா வந்து இவ்வளோ வருஷம் வாழ்ந்தவங்க தன்னோட மகள் எல்லாருமே எதிராக இருக்கிறாரு, அவர் எங்களுக்கு எதிராக இருக்கிறாரு, வன்முறை பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னால் அதில் குற்றவாளி விஜய். அதில் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு அவருக்கு தான் இருக்குது. அவர் வாயை திறந்தே பேச மாட்டுறாருங்க. அவங்க ரசிகர்களை எல்லாம் தூண்டி விட்டு கூட இருக்கலாம் தூண்டி விட்டு அந்த அம்மாவை திட்டுறது திமுக தான் காரணம்னு சொல்றது. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், அவளை ஒருத்து இல்லைங்கிறாரு. ஒருத்து இல்லை அப்படிங்கிறாரு. அந்த பேர் கூட சொல்லலை, சொந்த வாழ்க்கை அப்படிங்கிறாரு. சொந்த வாழ்க்கைன்னு கேட்டால் அது வந்து வேற கூட சொல்லுவார், நான் அதை சொல்லலைன்னு கூட சொல்லுவாருன்னு வச்சுங்க. சொல்லிட்டு அதை பேசுறாரு. அதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த திருமண நிகழ்ச்சிக்கு போனாருன்னா அது இன்னொரு சொந்த வாழ்க்கை இல்லையா? அதுக்கப்புறம் அது ஒரு சொந்த வாழ்க்கை, அதை கேட்டால் அது பாரு. ஆனால் இது ஒரு வாத பொருளாக இல்லை. இன்னொன்று இது வந்து அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்காங்கல்ல. இப்போ த்ரிஷாவுக்கும் அவருக்குமான ஒரு பிரச்சனைன்னு சொல்லி அப்புறம் டைரக்டர் அவங்கெல்லாம் கூட த்ரிஷாவை கார்னர் பண்ணி பேசுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அவரை யோக்கியமாக சித்தரிக்கிறது அந்த அம்மா பொது. இன்னொன்று என்னன்னா அவங்க 2 பேர் பிரச்சனை பேசக்கூடாதுன்னு விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. இன்னொரு விஜய் ஆதரவாளர் இருக்கிறாங்க. அவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப பெரிய முற்போக்காளர் மாதிரியும் நடுநிலையை மாதிரியும் நாங்கள்லாம் கட்சி இல்லைன்ற மாதிரியும் விஜய் ஆதரிக்கிறது. அவர் வந்து சினிமா விட்டு வந்துட்டார் அப்படிங்கிறது. இப்போ என்னன்னா த்ரிஷாவுனால விஜய்க்கு பேர் கெட்டு போகுது, இந்த அம்மா வேணாம்னு இருக்கணும். அதாவது கூட்டு போனவன் தப்பு இல்லை, கூட போன ஆளை பற்றி இவங்க சொல்றது, கூட்டு போனவனை பற்றி ஒன்றுமே சொல்றது, அந்த அம்மா அப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி இவங்களோட ஆணாதிக்க கண்ணோட்டமும் இதன் மூலமாக விஜய் கிட்ட ஒரு நல்ல பேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்திலையும் இவங்க நிறைய பேர் அவங்களுக்கு அதான் வினையாற்றுறாங்க. நான் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, இது மாதிரியான விவகாரங்களில் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு இருக்குல்ல, அந்த ரசிகர்களை நீங்கள் பார்த்துருக்குறீங்கல்ல, அவங்களுக்கு இது ஒரு பொருட்டே கிடையாது. த்ரிஷாவோடு அவருக்கு உறவு இருக்கு இல்லைங்கிறது இல்லை, இருந்தால் அவங்களுக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சி தான். அதை வச்சுக்கிட்டு இவங்க அமலப்படுத்த முடியாது. இது பாதிக்காதுங்கிறீங்களா? அது ரசிகர்களை பாதிக்காது. அவன் ஏங்க 47 பேர் கொண்டதுக்கே பெருசாக ஃபீல் ஆகலைங்க ரசிகர்கள். 47 பேர் கொண்டிருக்கான், அவர் என்ன பண்ணுவார்? அதுக்காக நீங்கள் வருத்தப்படாதீங்க எங்கள் குழந்தை செத்துருச்சின்னு சொல்கிற சமூகமாக இருக்குது. அப்புறம் அவர் மனைவியோட சண்டை போயிடுச்சுன்னா பெண்களே அந்த பெண்ணுக்கு எதிராக பேசுகிற கண்ணோட்டத்தமாக அவனு தான் உருவாக்குறானுங்க. திமுக விட்டுருங்க, அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் ஒரு பெண் சங்கீதாங்கிற ஒரு பெண்ணை குறித்து இழிவாக அந்த கட்சியில் இருக்கிற இளம் பெண்களிடையே பேச தூண்ட விட்டு ரொம்ப கேவலமாக அந்த பெண்களை பற்றி மற்றவங்க கேலி பண்ணுற அளவுக்கு தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கானுங்கிற ஒரு மோசமான கட்டமைப்பு இருக்குது. அவங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. த்ரிஷாவோட மட்டும் இல்லை வேற நடிகைகளோடும் சேர்ந்து அவர் கிசுகிசுக்கப்பட்டாலும் அதையெல்லாம் அவருக்கு ஒரு கௌரவமாக பார்க்குற ஒரு ஆணாதிக்க மனோபாவம் இருக்குது. இது புதுசு இல்லை. இதுக்கு முன்னாலே எம்ஜிஆர் ஜெயலலிதா உறவு சார்ந்து நம்ம பார்த்துருக்குறோம். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயலலிதாவுக்கு மக்கள் ஆதரிச்சது எம்ஜிஆர் கட்சியில் இருந்தாங்க, வளர்ப்பா வந்தாங்க அப்படிங்கிறது மட்டும் இல்லை, எம்ஜிஆரோட நெருக்கமாக சினிமாவில் நடித்தாங்க அப்படிங்கிறதுலாம் அந்த அம்மா உயிரோடு இருந்தாங்க. எம்ஜிஆரின் துணைவியராக இருந்த ஜானகி அம்மா அவங்க கூட தான் இருக்கும்போது தான் ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்குமான உறவுன்னு மக்கள் மத்தியில் பிரச்சாரம் செய்யப்பட்டது. அது அவங்களுக்கு செல்வாக்காகவும் மாறிச்சு. அன்னைக்கு எம்ஜிஆரை ஆதரிச்சவங்க அது ஒரு பெருசாவே கருதலை. என்ன நீங்கள் வந்து உங்கள் துணைவியாரை விட்டுட்டு இந்த மாதிரி போறீங்களேன்னு தோணலை. அது புரிந்ததுனால தான் ஜெயலலிதா எம்ஜிஆரோட நடித்த எந்த நடிகர் பார்த்தீங்கன்னா எந்த நடிகையிலும் எம்ஜிஆரை வந்து இப்போ வெளியில் அண்ணன் வந்து எங்களோட உதவியாக இருப்பார், ஜோடி நடிச்ச எல்லாம் அண்ணன் சொல்லுவாங்க, அண்ணன் என் கூட இருப்பார், அவர் என் அப்பா மாதிரி எனக்கு உதவி பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஜெயலலிதா ஸ்டேட்மெண்ட்டில் எங்கேயுமே எம்ஜிஆர் அந்த அம்மா அண்ணன்னு அப்பான்னு சொல்லி கேட்க முடியாது. சொன்னா ஒத்துக்க மாட்டாங்க ரசிகர்கள். நீ எப்படி அங்க புரட்சி தலைவருக்கு நீ வந்து அப்பான்னு சொல்லலாம், அண்ணன்னு சொல்லலாம் அப்படிங்கிற கண்ணோட்டம் என்னன்னா, அப்ப எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்குமான உறவு என்பது ஒரு அண்ணன் தங்கைக்கான உறவு அல்ல, ஒரு அப்பா மகளுக்கான உறவு இல்லைங்கிறது அந்த கட்சியிலும் அவர் ஆதரித்துறை மத்தியிலும் நீக்கமர தெரிஞ்சதுனால தான் ஆதரிச்சாங்க. ஒருவேளை அந்த அம்மா அப்பான்னு சொல்லியிருந்தாலோ அல்லது அண்ணன்னு சொல்லியிருந்தாலும் கூட ஜெயலலிதாவை தோக்கடிச்சிருப்பாங்கிற ஒரு கட்டமைப்பு நம்ம சமூகத்தில் இருக்குது. அதனால த்ரிஷா விவகாரம், நடிகர்களை பார்க்குற கண்ணோட்டம், ஆண்களை பார்க்குற கண்ணோட்டம் அதில் இருக்குல்ல, அது இருக்கு. ஒன்றும் இல்லை, இது த்ரிஷாவுக்கு தான் நெருக்கடியாக வரும். நாளைக்கு த்ரிஷா இந்த விவகாரம் எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அவங்க விஜய் கிட்ட இருந்து விலகி போனாலோ அல்லது வேறு ஒரு திருமணத்துக்கு போனது சேர்த்து பேச வச்சிருக்குல்ல, நாளைக்கு அந்த அம்மா வேறு ஒரு நடிகரோட தன் குடும்ப திருமணத்துக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போதான் அந்த அம்மா மிக மோசமாக விமர்சிக்கப்படுவாங்க, மிக கேவலமாக பேசப்படுவாங்க. நீ எப்படி விஜய் விட்டு இன்னொருத்தனோட சினிமாவுக்கு போன, நீ எப்படி அவனை விட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு நீ போலான்னு இவனுங்களே திட்டுவாங்க. அப்போ நீ சுற்றி வளைச்சி பார்த்தீங்கன்னா த்ரிஷா மாதிரி நடிகைகள் கூட அவங்க தான் பாதிக்கப்படுவாங்க.
விஜய் தப்பு பண்ணாலும் அவங்க சங்கீதா குற்றம் சொல்ற மாதிரி நாளைக்கு இந்த பிரச்சனை வந்தாலும் த்ரிஷாவை தான் குற்றம் சொல்லுவாங்கங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. இது மோசமான ஒரு ஆணாதிக்க கண்ணோட்டம். ஒரு நடிகனுக்கு அவர் எத்தனை பெண்களோடு வேணுமாலும் தொடர்பாக இருந்து கொள்ளலாம், அவர் குற்றமற்றவர், அவர் பெண்களை விவாகரத்து பண்ணலாம், அவர் என்ன வேணுமாலும் பெண்களை பண்ணலாங்கிற அந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. அதுதான் சமூகத்தில் வினையாற்றுது. அதை கொண்டாந்து அடுத்த மேல பழி போடுறது, எதை வேணுமாலும் சொல்லலாம், திமுக மேல சொல்லிடலாங்கிற இந்த கண்ணோட்டம் இருக்கு பாருங்க. இது மாதிரி அவதூறுகள் தான். அதெல்லாம் திரும்பி சொல்றேன், இந்த பேட்டியின் முடிவாக தான் சொல்றேன். திமுக மீது இந்த 5 ஆண்டு ஆட்சியில் நலத்திட்டங்களை குறித்து எந்த அவதூறும் சொல்ல முடியாது. அதனால் என்ன பண்ணுவோம்னா புதுசு புதுசாக உருவாக்குறாங்க, இவங்களே உருவாக்குறது. ரஜினியை மிரட்டினது கூட திமுக தான், அதனாலதான் அரசியலுக்கு அது ரஜினி சொல்லணும்ல. ஆமா, ரஜினி வந்து அவர் அரசியலுக்கு வந்தாரு, அவர் மண்டபத்தில் கூட்டம் போட்டாரு, கலைஞர் இறந்தது போல ஜெயலலிதாவுக்கு பிற்பாடு. அதற்கு பிற்பாடு அவர் பேசினா ஸ்டாலினுக்குலாம் ஒன்றும் தெரியாது, வெற்றிடம் ஆயிடுச்சுன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் சிஸ்டம் சரியில்லைன்னாரு. அப்புறம் கமலஹாசன் வந்தாரு, அவரு கட்சி ஆரம்பித்தார், இவரு ஆரம்பிச்சிட்டாரு. அந்த இந்த படம் வரும்ல, ஒரு படம் ஸ்ரீதர் படம் ஒன்று, நெஞ்சில் ஒரு ஆலயம் நெஞ்சில் ஒரு ஆலயம் படத்தில் முத்துராம செத்து போயிடுவாங்க பார்த்தா கடைசியில் டாக்டர் செத்து போயிடுவாங்க. அது மாதிரி ரஜினி கட்சி ஆரம்பிச்சாரு, பார்த்துக்கிட்டு இந்த வருஷம் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சு, நம்ம யோசிக்காத ஒரு கட்சி ஆரம்பிச்சு வந்தாரு. வெற்றிடமா இருக்குது, யாருமே இல்லை. இன்னைக்கு இவருக்கெல்லாம் ஸ்டாலின்லாம் ஒரு தலைவருக்கான கெப்பாசிட்டியே இல்லைன்னு சமூகமே நம்புச்சு. ஆனால் அடிச்சு துவம்சம் பண்ணார்ல. கலைஞரெல்லாம் தாண்டி ஒரு தலைவராக வந்து ஒரு பெரிய செல்வாக்கு பெற்ற கட்சியை கூட கூட்டணியில் வச்சுக்க நாடாளுமன்ற தேர்தலில் 39 ஜெயிச்சாரு, சட்டசபையில் ஜெயிச்சாரு. இது வரைக்கும் அவர் தலைவராக பொறுப்பேற்று இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு தோல்வியே இல்லைங்க, தோல்வியே இல்லை. சட்டமன்றத்தில் வெற்றி, நாடாளுமன்றத்தில் 2 நாடாளுமன்ற வெற்றி, உள்ளாட்சியில் வெற்றி, இடைத்தேர்தலில் வெற்றி, ஒரு சின்ன தோல்வி கூட அவர் இது வரைக்கும் இல்லை. அடிச்சு துவம்சம் பண்ணதை பார்த்த உடனே ரஜினிகாந்த், கமலஹாசன் என்ன பண்ணாங்க, இந்தியாவிலே ஸ்டாலின் மாதிரி தலைவர் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு உண்மையை சொல்றாங்க. என்ன மிரட்டினார், எப்படி மிரட்டினாரு, தன்னோட திறமையும் தன்னோட கட்சி நடத்துற திறமையும் தன்னோட ஆட்சி நடத்துற திறமையும் பார்த்து மிரண்டு தான் அவங்க சொல்றாங்க. அந்த மிரட்டல் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறாரு. கருத்துக்களுக்கு நன்றி. ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி.